புறா அப்படிங்கிறது நம்மளோட மெயின் தீமாக இருந்தது. அது நமக்கு புதுசாக இருந்தது. மக்களுக்கு அதை எடுத்துகிட்டு வரும்போது ஆனால் இப்படிலாம் புறா வச்சு இப்படி பண்ணுறாங்களே அப்படி. ஆக்சுவலாக நான் வந்து அதோட ரொம்ப ஒரு கம்மியான ஒரு விஷயத்தை தான் படத்தில் பதிவு பண்ணியிருக்கிறேன். அந்த லைஃப் வந்து ரொம்ப ஒரு வைடான ரொம்ப ப்ராடான ஒரு லைஃப். ஒரு வட்டார வழக்கு இல்லை, அதுதான் அந்த படம் வந்து ஒரு யூனிக்னஸாக மாறுறதுக்கே வந்து அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இலக்கியங்களும் அப்படித்தான். ஏன்னா ஒவ்வொரு இலக்கியமும் ஒவ்வொரு இடத்த சார்ந்து நடக்கும். அந்த மாதிரி தான் சினிமாவும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால நான் அப்படியே தான் அர்த்தம் பண்ணுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து யதார்த்தமான ஒரு சினிமாவை வந்து அணுகும்போது நம்ம பார்த்த மனிதர்களை ரொம்ப எவ்வளோ பக்கத்தில் நம்ம வந்து அதை எடுத்து நம்ம வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுமோ அது வந்து ரொம்ப மக்கள்கிட்ட வந்து ரொம்ப நெருக்கமாக போய் சேர்ந்துடும் அப்படின்னு. அங்க வந்து அந்த அந்த இதுல சாப்பிட்டேன், செமையா இருந்தது அப்படின்னு நான் வந்து நேத்து சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு போய் நான் சாப்பிடுறேன்னு சொல்லும் போது அந்த கடை அங்க இருக்காது. அப்படிதான் எங்க படம். ஒன் இண்டியா தமிழ் ஃபிலிமி பீட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரஞ்சித் கண்ணன். 2024 ஆண்டு தமிழ் சினிமாவுக்கு ஒரு மிக முக்கியமான வருடம் அப்படின்னு சொல்லலாம். காரணம், இந்த வருடம் நிறைய அறிமுக இயக்குநர்கள் உருவாக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க உருவாக்கின அந்த படங்களும் மக்கள் மத்தியில் பாராட்டுகளை வாங்கியிருக்கு. அப்படி பாராட்டுகளை வாங்கின சில முக்கியமான இயக்குநர்கள் கூட தான் இப்போ நம்ம பேச போகிறோம். போகுமிடம் வெகு தூரம் இல்லை படத்தினுடைய இயக்குனர் மைக்கேல் கே ராஜா, ப்ளூ ஸ்டார் படத்தினுடைய இயக்குனர் ஜெயக்குமார், ஜே பேபி படத்தினுடைய இயக்குனர் சுரேஷ் மாரி, பைரி படத்தினுடைய இயக்குனர் ஜான் கிளாடி. ஸோ அவங்க படங்களை பற்றியும் இந்த வருஷம் தமிழ் சினிமா எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றியும் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். முதல்ல 4 பேருக்குமே வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஸோ முதல்ல எங்களோட நிகழ்ச்சிக்கு கலந்துக்கிட்டதுக்கு ரொம்பவும் நன்றி. ஸோ கொஞ்சம் இறுக்கமாக இருக்கீங்க எல்லாருமே, ஜாலியாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். அப்பெல்லாம் பேச ஆரம்பிங்க, அது வரும். சரி, ஓகே. ஸோ முதல் கேள்வியாக காமனாகவே நான் கேட்குறேன், 2024 இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க போன வருஷத்தோட கம்பேர் பண்ணும்போது தமிழ் சினிமாவுக்கு? இல்லை, ரொம்ப ஒரு வரவேற்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு வருஷமாக தான் நான் பார்க்குறேன் 2024. ஏன்னா நிறைய சின்ன பட்ஜெட் படங்கள் வந்து நல்ல ஒரு இடத்த அடைஞ்சிருக்குது. பெரிய படங்கள் விட சின்ன படங்கள் வந்து நிறைய நல்ல ஸ்பேஸ் கிடச்சிருக்குது, நிறைய ரீச் ஆகிருக்கு மக்கள்கிட்ட. நிறைய கிட்டத்தட்ட ஒரு 10 படங்கள் கிட்ட சொல்லலாம்னு நினைக்கிறேன் 2024. எல்லாமே வந்து ஒரு பார்க்கப்பட்டிருக்கு பொதுமக்களால். தேட்டரில் இல்லைனாலும் ஓடிடிலையாவது பெரிய நல்ல ரீச் கிடச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமான வருஷம் எனக்கு பொறுத்து 2024. ஓகே, சேம் அதான். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் சொல்லும்போது இன்னொரு விஷயம் கவனிக்க முடியுது. அதாவது பெரிய பட்ஜெட் படங்கள் இந்த வருஷம் நம்ம எடுத்துக்கலாம். அந்த பெரிய பட்ஜெட் படங்கள், பெரிய நடிகர்கள், இயக்குநர்கள் அவங்க தயாரிப்பில் வரக்கூடிய படங்களை வந்து இந்த வருஷம் அதிக அளவு நெகட்டிவான விமர்சனங்களை பார்க்க முடியும். பட் அதுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வரக்கூடிய இயக்குநர்கள், நீங்கள் உங்களை மாதிரியான இயக்குநர்கள் வந்து நீங்கள் கொடுக்குற கண்டென்ட் வந்து ஆடியன்ஸ் மத்தியில் ரீச் ஆகுது, அது பாராட்டப்படுது. ஸோ இந்த இடத்துல ஆடியன்ஸ் சேஞ்ச் ஆயிருக்காங்கன்னு எடுத்துக்கலாமா? நம்ம சேஞ்ச் ஆகிட்டாங்கன்னுலாம் எடுத்துக்க முடியாது. ஆடியன்ஸ் வந்து விதவிதமாக தான் எதிர்பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது எங்களுடைய சின்ன படங்கள் வந்து ஒவ்வொன்றும் ஒரு விதமான ஒரு ஜானரில் இருக்கிறது ஆடியன்ஸ்க்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ பெரிய பட்ஜெட் படங்கள் வந்து கிட்டத்தட்ட எல்லாமே ஒரே மாஸ் பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஃபுல்லாக ஒரு ஆக்ஷனு, ஒரு கமர்ஷியலாக எல்லாமே அது தொடர்ந்து ஒரே மாதிரி பார்க்குறதுனால அவர் வேணால் அதில் வேணால் போர் அடிச்சிருக்கலாம். இப்படி சின்ன படங்கள் வந்து ஒவ்வொன்றும் ஒரு யூனிக்காக ஒரு விஷயத்தை பேசுறதுனால அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். என்னோட அப்படி தான் நினைக்கிறேன். 4 பேருமே நீங்கள் பார்த்த வாழ்வியலை படமாக பண்ணியிருக்கீங்க, நீங்கள் பார்த்து வளர்ந்த விஷயங்கள் இதெல்லாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் பார்த்து அந்த சூழலை படமாக்குறீங்க. ஸோ அதில் படமாக்கும் போது இருக்கக்கூடிய ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்ன? இது பைரியை பொறுத்த வரைக்கும் ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு அந்த கதை, மாந்தர்கள், அந்த வாழ்வியல், இது எல்லாமே நமக்கு ரொம்ப ரெஜிஸ்டர்டு, நமக்கு நல்லாவே தெரியும். இப்போது அது நம்ம ஈஸியாக நமக்கு கையாளுறதுக்கு இதாக இருந்தது. ஆனால் பைரிக்கு பார்த்தீங்கன்னா வந்து டுவர்ட்ஸ் அது தேட்டருக்கு எடுத்துகிட்டு வரும்போது அங்கே என்ன பிரச்சனை, என்ன ஒரு இதாக இருந்ததுன்னா அந்த கல்ச்சர், அந்த ஸ்லாங்கு, அதுக்கப்புறம் அந்த வாழ்வியல், இது புதுசாக அவங்க ரிசீவ் பண்ணுறதுனால அந்த அவங்களுக்கு புதுசாக இருந்ததுனால இப்போ எனக்கு அதுவே வந்து இப்போ என்னென்னா இப்போது அந்த ஸ்லாங், இப்போ நம்ம அம்மா நாங்கள் டி பாட்டி எட்டி போட்டி வாட்டி நம்ம பேசுகிறது வந்து வீட்டில் அது ரொம்ப இயல்பான ஒரு பேச்சு. ஆனால் அது சினிமாவாக இங்கே வந்து பார்க்கும்போது அது வந்து நமக்கு அது ஒரு ப்ரிவ்யூ வரும்போது தான் வந்து தெரியுது.
ரிவ்யூ வரும்போது அது ஒரு வெகுவான நெகட்டிவான ஒரு இதை உருவாக்கிச்சு. எல்லாருமே என்ன அம்மாவை வந்து எட்டி வாட்டி போட்டின்னு வந்து பேசுகிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு அந்த இப்போ தொடர்ச்சியாக இந்த படங்கள் இந்த ஸ்லாங்கில் இந்த ஊர் கல்ச்சரில் அந்த பேக்ரவுண்டில் வரும்போது அது ஒரு ஆடியன்ஸுக்கு கொஞ்சம் தெரியும் போது ஒரு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது முதல் படம்னால இது ஒரு மைனஸ். அதே மாதிரி அது நமக்கு அந்த வாழ்வியல் இப்போ புறா அப்படிங்கிறது நம்மளோட மெயின் தீமாக இருந்தது. அது நமக்கு புதுசாக இருந்தது. மக்களுக்கு அது எடுத்துகிட்டு வரும்போது அவங்களுக்கு அது ரொம்ப அது கொஞ்சம் அவங்களுக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து இன்னும் இப்படி நிறைய பேருக்கு பெரும்பாலும் எனக்கு அவங்க கேள்விப்பட்டு வர வரைக்கும் சொல்கிறது என்னென்னா, என்ன இப்படிலாம் புறா வச்சு இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு. ஆக்சுவலாக நான் வந்து அதை விட ரொம்ப ஒரு கம்மியான ஒரு விஷயத்தை தான் படத்தில் பதிவு பண்ணியிருக்கிறேன். இதோ ஜாஸ்தியாக அந்த லைஃப் வந்து ரொம்ப ஒரு ஒய்டான ரொம்ப ப்ராடான ஒரு லைஃபு. ஸோ அது இந்த மாதிரியான கலாச்சார வேறுபாடுகள் புதுசாக வரும்போது அதை எதிர்கொள்கிறதுல ஒரு சிக்கல். இந்த மாதிரியான விஷயங்களை நான் உணர்ந்தேன். ஓகே ப்ரோ, நீங்கள் ப்ளூ ஸ்டார் படத்தில் எனக்கு அது ஏற்கனவே சென்னையோட லைஃப் வந்து ஆல்மோஸ்ட் தமிழகத்துக்கு தெரிஞ்சது தான். அந்த லைஃப்பும் நிறைய வந்திருக்கு. ஸோ எனக்கு வந்து சென்னையோட பக்கத்துலன்றதால அந்த ஸ்லாங்கும் அதுவுமே எனக்கு அந்த மாதிரி ஒரு இது இல்லை. அதனால கொஞ்சம் ஈஸியாக அது உள்ளே போக முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அதில் கிரிக்கெட் இருந்துச்சு. கிரிக்கெட் வந்து ஒரு யூனிக்கான ஒரு எல்லா பகுதிகளும் விளையாடுற ஒரு விளையாட்டாக இருக்குது. அது அவங்க ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கினாங்க அப்படின்றது தான் எனக்கு அதில் ஒரு இதுவும் இல்லை. சில விஷயங்கள் புரியலன்னு தான் சொன்னாங்க. எனக்குமே இந்த வட்டார வழக்கில் வந்து சிலது புரியல. நான் எனக்கு சென்னையிலேருந்து கொஞ்சம் தள்ளின்றதால கொஞ்சம் அதில் வந்து சவுண்ட்ஸாக வேறு மாதிரி இருக்கும். ஆல்மோஸ்ட் அது மெட்ராஸ் ஸ்லாங் மாதிரி தான் இருக்கும். ஆனால் சின்ன சின்ன சவுண்டு வந்து வேரியேஷன் இருக்கும். அதுவுமே நாங்கள் அப்படி தான் பண்ணோம். அதில் கேட்டாங்கன்னா இப்படியெல்லாம் பேசுவாங்களா அப்படின்னாங்க, இங்கே அப்படி தான் பேசுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னோம். ஆனால் அது ஓகேவாக தான் இருந்துச்சு எனக்கு. ஒன்றும் பட் அது நடிகர்களுக்கும் தயாராகணும். அந்த நடிகர்களுக்கெல்லாம் ரொம்ப டயர்டு தான். இப்போ அவங்களால பேசவே முடியல. அவங்களுக்கு வரல. அவங்களுக்கு அந்த நோயான்றதே வந்து சொல்லவே முடியல. அது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சொன்னாங்க அந்த மாதிரியான இது. ஆனால் அதுதான் ஒரு திரைப்படத்துக்கான முக்கியமான கூறாக நான் பார்க்குறேன். ஒரு வட்டார வழக்கு இல்லை, அதுதான் அந்த படம் வந்து ஒரு யூனிக்னஸாக மாறுறதுக்கே வந்து அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான். இலக்கியங்களும் அப்படி தான். ஏன்னா ஒவ்வொரு இலக்கியமும் ஒவ்வொரு இடத்த சார்ந்து நடக்கும்ல. அந்த மாதிரி தான் சினிமாவும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால நாங்கள் அப்படியே தான் அட்டன் பண்ணோம். இல்லை சேம் அதுதான். இப்போ என்னென்னா ஒரு நாம பார்த்த மனிதர்களை நாம் ஒரு நடிகர்களுக்குள்ளேருந்து எடுக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அது நமக்குள்ள 100% தெரியும். நமக்கு அவங்கள பற்றி எல்லாமே தெரியும், எல்லாமே இது பண்ணுவோம். அது அவங்கக்கிட்ட இருந்து நம்ம அவுட் கொண்டு வர்றதுங்கிறதுலாம் சாதாரண விஷயம் இல்லை. அது கரெக்டாக நம்ம கொண்டு வந்துட்டோம்னா அது ரொம்ப புதுசாகவே இருக்கும் ஆடியன்ஸ்க்கு வந்து. நம்ம லைஃப்பில் இருக்கிற மனிதர்களை கொண்டு வர்றது அப்படிங்கிறது. இப்போ இவரோட ப்ளூ ஸ்டாரில் அது இருக்கும். நான் அந்த கிறிஸ்டின் அவங்க அம்மா கிறிஸ்டின் இந்த சாமி அந்த இதெல்லாம் கொண்டு வரும்போது அது இருக்கும். அவர் சொன்ன மாதிரி அந்த ஏடி அப்படிங்கிற அந்த வேர்டு வந்து நீங்கள் திருநெல்வேலி தாண்டி அந்த பக்கம் போயிட்டா அது வந்து பொண்டாட்டியை மட்டும்தான் ஏடி வாட்டி கூப்பிடணும். திருநெல்வேலிக்கு இந்த பக்கம் ஏடி எனக்கே தெரியாது. நான் எங்கள் வீட்டிலலாம் எங்கள் அக்கா தங்கச்சி ஏடி வாட்டி போட்டின்னு கூப்பிடுவோம். ஆனால் வாடி போடின்னு சொல்கிறது பொண்டாட்டியை மட்டும்தான் சொல்லணுங்கிறது மதுரையோட இது. அந்த வேர்டை வந்து நான் ஒரு நாள் என்னோட ஒய்ஃப் வந்து மதுரை பக்கம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அங்கே போயிட்டு ஒரு பாப்பாவை வந்து எங்கள் வாட்டி எப்படின்னு சொல்லி கூப்பிட்டதுக்கு என்ன நீங்கள் அவளை போய் வாடின்னு கூப்பிட்றீங்க அப்படின்னு. ஏன் என்ன அப்படின்னா வாடினா ஒய்ஃபை மட்டும் ஒய்ஃபு இல்லைன்னா அந்த மரப்பொண்ணு இவங்கள தான் கூப்பிடுவாங்க, அப்படிலாம் நீங்கள் கூப்பிடக்கூடாது அப்படின்னா. என்னடா இது பெரிய தெய்வ குத்த மாதிரி ஆகிப்போச்சு அப்படிங்கிற மாதிரி. அது ஒரு சில விஷயங்கள் அப்படி இருக்கும். அது அந்த இதனால உங்ககிட்ட கேள்வி கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது மாதிரி உண்மைக்கு நெருங்கின விஷயங்களை பண்ணும்போது சினிமாவுக்கு அதை புதுசாக கொண்டு வரும்போது சிலது அந்நியமாகவும் இருக்கும், சிலது ரொம்ப நெருக்கமாகவும் இருக்கும். ஆஸ் யூஷுவல் அது ஒரு நல்ல ஓகே. நீங்கள் சார், ஏன்னா இப்போ இருக்கிறதுலே சீனியர் நடிகை வச்சு பண்ணுறது நீங்கள் தான். ஊர்வசி மேடம் அந்த கதாபாத்திரத்துக்கு அவங்கள பேச வச்சு ட்ரெயின் பண்ணுறது, அதுக்கு நீங்கள் மெனக்கல் பண்ணியிருப்பீங்க இல்லையா? கட்டாயமா. இப்போது நிஜ கதாபாத்திரங்களை நம்ம நிறைய பார்த்து அப்சர்வ் பண்ணுறது தான். அதை அப்சர்வ் பண்ணுறது திரைக்குள்ளே கொண்டு வர்றதுன்றது தான் பெரிய சேலஞ்சான விஷயம். நம்ம அப்சர்வ் பண்ணதை இன்னொரு நடிகர்கிட்ட சொல்லி அவங்க மூலியமாக அதை வெளியில் ஸ்க்ரீனில் கொண்டு வரதுன்றது இன்னும் பெரிய சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். அது அவங்க புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி ஊர்வசி மேம் மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ரொம்ப ஈஸியாகவே அதை வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து யதார்த்தமான ஒரு சினிமாவை வந்து அணுகும்போது நம்ம பார்த்த மனிதர்களை ரொம்ப எவ்வளோ பக்கத்தில் நம்ம வந்து அதை எடுத்து நம்ம வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறோமோ அது வந்து ரொம்ப மக்கள்கிட்ட வந்து ரொம்ப நெருக்கமாக போய் சேர்ந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். அது அப்படி தான் வந்து நான் பார்க்குறேன். பெரிய ப்ளஸ்ஸாக பார்க்குறது அதுதான்.
அப்புறம் சின்ன படம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் ரிலீஸ்க்கு வந்ததுக்கப்புறம் வர பிரச்சனைகள் தான் மைனஸாக பார்க்குறேன். ஓகே ஓகே. ஸோ கண்டிப்பாக நீ லீடே எடுத்து கொடுத்துட்டீங்க. அடுத்த பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த வருஷம் நிறைய சின்ன சின்ன படங்கள் ஓடிடிக்கு வந்த பிறகு தான் ஆடியன்ஸ் மத்தியில் போய் ரீச் ஆகுது, பாராட்டப்படுது. இன்னும் அந்த தியேட்டர் கிடைக்கிறதுல சிக்கல் இருக்கா? நல்ல கண்டென்ட் கொடுத்தாலுமே படம் எடுத்து முடிச்சு சின்ன படம் பெரிய படம்ன்றதை விட சின்ன படங்கள்ன்ற போது தேட்டர்ஸ் கிடைக்கிறது, ஸ்க்ரீன்ஸ் கிடைக்கிறது பெரிய சேலஞ்சிங்காக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ பெருசாக ஓடிடியும் வந்து பெரிய சப்போர்ட் பண்ண மாட்டாங்க சின்ன படங்களுக்கு. தேட்டர்ஸ் எங்களுக்கு கிடைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து அது எந்த நல்ல படமாக இருந்தாலும் சரி தான். ஏதாவது ஒரு மத்தியானம் 12 மணிக்கு ஒரு ஷோ, இல்லைன்னா நைட்டு 11 மணி, நைட்டு 10:30 மணி ஷோ இப்படி தான் கொடுக்குறாங்க. அது வந்து குடும்ப படமாக இருக்கட்டும், எந்த மாதிரியான ஒரு படமாக இருக்கட்டும். ஏன்னா தேட்டரில் வந்து முக்கியமாக அந்த 6:30 ஷோ, ஈவினிங் ஷோ, நூன் ஷோ இதுதான் வந்து ஃபுல்லாக நிறைய க்ரௌடோ இல்லை ஃபேமிலி ஆடியன்ஸோ உள்ளுக்குள்ளே வர டைம் அதுதான். பட் அந்த டைம் ஸ்க்ரீனிங்கில் எங்களுக்கு கிடைக்கிறதே கிடையாது. அதுதான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. இப்போ அதை வந்து பெரிய படங்கள் வந்து அதை ஃபில் பண்ணுது, இல்லை வேறு ஏதாவது திடீர்னு வேறு அதர் ஸ்டேட்லேருந்து வர படங்கள் வந்து அந்த இடத்துக்கு வந்ததுன்னா அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு தேட்டருக்கான டிசைட் பண்ணுறதா தான் இருக்குது. ஸோ அது வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது சின்ன படங்களுக்கு. இல்லை, குறிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி மற்ற மாநிலத்து படங்கள் வந்து இங்கே தமிழ்நாட்டில் இந்த வருஷம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே ரீச் ஆச்சு. குறிப்பாக அவர் பாதிக்கப்பட்டார் நான் நினைக்கிறேன். அவர் எல்லாருமே ஆக்சுவலாக பைரி படம் ரிலீஸ் ஆன சமயம் தான் மஞ்சுமல் பாய்ஸ் ரிலீஸ் ஆகி இவர் படத்துக்கு தியேட்டர் கிடைக்காத ஒரு நிலை வந்தது. முன்னாடி ரிலீஸ் ஆகுது, அதுக்கப்புறமா அடுத்தது என் படம் ரிலீஸ் ஆகுது. ரெண்டுமே வந்து அதில் பாதிக்கப்பட்டது. இல்லை, அந்த ஒரு சூழல் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நல்ல படம் எடுத்தோம் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க முடியலன்ற அந்த ஒரு ஏக்கம். அது என்னன்னா, நம்ம ஆக்சுவலாக அது நமக்கு இருக்கிறதே வந்து ஒரு சட்டன் ஒரு சின்ன சின்ன ஷார்ட் பீரியட் தான். நம்ம ஒரு ஜான்வரியில் வர முடியாது, சின்ன படங்கள் வந்து ஜான்வரியில் வர முடியாது, ஒரு பண்டிகை தினங்களில் வர முடியாது, ஒரு ஃபெப்ரவரி, ஒரு ஜூன் இந்த மாதிரி தான் வந்து. அதுவுமே வந்து ஒரு ரிசர்வ்டான டைம் தான். என்னென்னா எல்லாரும் பிஸியாக இருக்கிற ஒரு டைம். அதுதான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம அதில் அந்த ஒரு இதுதான் நமக்கு அந்த ஸ்லாட் தான் ஏரியா தான் இருக்குது. பட் என்னன்னா இன்னைக்கு இப்போ மக்கள் மத்தியிலையும் வந்து அந்த ஒரு ஓடிடியோட தாக்கம் பெருசாக இருக்கிற அது ஒன்று இருக்கிறனால சின்ன படங்கள் ஆக்சுவலாக நான் எல்லா படமும் பார்த்துருக்குறேன். எல்லார் படமும் நம்ம பார்த்தோம். இப்போ ஒரு அண்ணன் ஜேபி அவரோட இது போகும் இடம் வெகு தூரம் இல்லை அண்ணன் படம் வந்து தியேட்டரில் பயங்கரமாக ஃபஸ்ட்டு டே வந்து என்ஜாய், மக்கள் நாகர்கோவிலில் நல்ல ஒரு க்ரௌடில் அப்ளாஸோட பார்த்தேன் அண்ணன் படத்தை. அந்த மற்ற படங்கள் எல்லாமே ஓடிடியில் நானும் பார்த்துருந்தேன். ஸோ என்னடா நமக்கு பார்க்கணும்னு நினைக்கிறது இப்போது அந்த டைம் அண்ணன் சொன்ன ஒரு பிரச்சனைனால ஸோ பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இப்போது அண்ணன் படமாக இருக்கட்டும், அண்ணன் படத்தை ஜேபிபி இருக்கட்டும், போகும் வெகு தூரம் இது எல்லாமே வந்து எனக்கு படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் இப்போ எல்லாருமே சொல்கிறாங்களே, இப்போ எங்களுக்கும் பைரிக்கு மெசேஜ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க படம் வந்து பார்த்தேன் தியேட்டரில் பார்க்கணும் இது பண்ணும். ஸோ என்ன முக்கியமான காரணம் ஆச்சுன்னா, ஆக்சுவலாக வந்து பர்சனலாக எனக்கு இந்த வருஷத்தோட சினிமாக்களில் ஜெயபேபி, போகுமிடம் வெகு தூரம் இல்லை, மெய்யழகன், அது ஸோ ஜமா, இது எல்லாமே வந்து ஆக்சுவலாக தியேட்டரில் கொண்டாடப்படாத ஒரு படங்கள் தான். ஆனால் என்ன அப்படின்னா வந்து அது எல்லாமே ஒன்று வந்து அந்த சின்ன படங்கள், அந்த ஒரு இன்னைக்கு சினிமாவோட மக்களுக்கான ஒரு திரையரங்கு வர படம் போய் பார்க்குறது வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு பெரிய படங்கள் அப்படிங்கிற ஏதோ ஒரு பூமிங் அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு படங்களை மட்டுமே பார்க்குறதுன்னு அது இன்னைக்கு ஒரு பொது சைடில் பொதுமக்கள் சைடில் ஒரு எண்ணம் உருவாகிச்சோ, ஆழமாக போயிச்சோ அதனால வந்து அவங்க வராத ஒரு திரையரங்கு வராதனால இப்போ என்னென்னா எனக்கு வந்து பைரி வந்து சேம் மஞ்சு நபுலாஸ் வந்தபோது எனக்கு வந்து என்னோடய சொந்த ஊர் அனுபவத்தை நான் ஆல்ரெடி ஒருத்தர் பதிவு பண்ணியிருந்தேன். அங்கே ஏன்னா என் சொந்த ஊர்னால நாங்கள் பேசி வந்து அந்த ஊரில் எல்லாம் படம் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஒரு வச்சுக்குவாங்க படம் ஃபஸ்ட்டு டே படம் பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, அது படம் ஒரு 25 நாள் ஓடும், பைரி நம்ம ஊரில் ஒரு 25 நாள் நிற்கும், படம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மஞ்சுமல் பாய்ஸ் வந்த ஒன்று என்ன ஆயிடுச்சுன்னா வந்து அது அதோட வேவு யாரும் நம்ம எதிர்பார்க்கல. அது வந்து கடைசியாக எனக்கு இந்த வாரம் ஃபுல்லாக நம்ம படம் ஓடும் சொன்ன இடத்துல நாளைக்கு படம் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, அவ்வளோ படம் வந்து இந்த மாதிரி இல்லை எடுத்துட்டாங்க போல. எனக்கு வந்து முந்தின நைட் வரைக்கும் சொன்னாங்க, இல்லைங்க படம் ஓடுது சொல்லவே இல்லை. அவங்க வந்து படத்தை மஞ்சுமல் பாய்ஸை ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். ஸோ வந்து என்னென்னா இப்போ நம்ம ஓடுறது வெளியூர் படங்கள், பெரிய படங்கள், வெளியூர் படங்கள், மாநில படங்கள் ஓடுறதை பற்றி பேசலை. ஆனால் இந்த எல்லாமே நல்ல படங்கள். இப்போது ரெகக்னேஷன் கிடைக்கல. இப்போ இதில் அண்ணன் படத்துக்கு மட்டும் தான் கிடச்சிச்சின்னு நினைக்கிறேன். தேட்டருக்கு இல்லை, ப்ளூ ஸ்டாருக்கு. மீது எல்லார் படமும் தேட்டருக்கு இதில் ஆக்சுவலாக ஒரு ஒண்டர்ஃபுல் ஃபிலிம்ஸ் எல்லாமே. அஜய் பேபி, போகுமிடம் வெகு தூரம் எல்லாம் வந்து நான் பார்த்துட்டு எனக்கு அந்த
நளினமூர்த்தி கேரக்டர் இன்னைக்கு வந்து இன்னொரு சார்ந்த அறம் சார்ந்த ஒரு நேர்மையை அறம் சார்ந்த ஒரு பேசுகிற படங்கள் வந்து பெருசாக மக்கள்கிட்ட செல்லுபடி ஆகலையோன்னு ஒரு எண்ணம் இருக்குது. இப்போ அண்ணன் படமாக இருக்கட்டு போதும் படமெல்லாம் பயங்கரமான ஒரு மனிதர்களை வந்து ஒரு அறம் சார்ந்து நேர்மை சார்ந்து பேசின படங்கள். கல்கட்டாவில் யாருமே தெரியாத இடத்துல காப்பாற்றுற ஒருத்தர், யாருமே தெரியாத இடத்துல வந்து வழியில் வர்ற காதலர்கள் நான் இறங்கிக்கிறேன். ஸோ அந்த உதவி செய்கிற அந்த மாதிரியான அறம் சார்ந்த படங்களுக்கு இன்றைக்கி வந்து அது இன்னைக்கு ஒரு அட்வைஸ் பண்ணல பூமர் அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்குது இல்லை, அது மாதிரி அதை கொண்டாட மாட்டேங்கிறாங்களோ. ஸோ ஏன்னா ஒண்டர்ஃபுல் ஃபிலிம்ஸ் தான் இன்றைக்கி வந்து புறக்கணிக்கப்பட்டிருக்குது. ஓடிடியில் பார்க்கும்போது என்ன நடக்குதுன்னா என்ன அதோட பிரச்சனை என்னவா இருக்குதுன்னா, ஸோ ஆடியன்ஸுக்கு அது ஒரு சின்ன ஒரு படம் நல்ல படம் பார்த்தோங்கிற ஒரு திருப்தி கொடுக்குது. ஆனால் என்னென்னா இன்னொரு சைடில் அப்படி வியாபார ரீதியிலையும் அந்த டெக்னீஷியன்ஸுக்குமே அது ஒரு பெரிய தோல்வியாக மாறி போயிடுது. என்னென்னா ஒரு ஒண்டர்ஃபுல் ஃபிலிம்ஸை பார்த்தாலுமே அதை நீங்கள் ரசிச்சிங்க எங்களுக்கு வந்துடுது, அந்த பாராட்டுகள் கிடைச்சிருந்ததை தவிர்த்து ஓடிடி என்ன பிஸ்னஸ் ரீதியாக எப்படி இருக்குதுன்னா இன்றைக்கி வந்து தேட்டருக்கு நீங்கள் ஒரு ஓடிடி பிஸ்னஸ் பண்ணலான்னா நீங்கள் தேட்டருக்கு போயிட்டு வந்துடுங்கன்னு சொல்லிடுறாங்க. தேட்டருக்கு போயாச்சுன்னா ஏன்னா தேட்டரில் அவங்க வந்து இப்போ ஓடிடி நீங்கள் ஒரு ப்ரைஸ் கொடுத்து வாங்க வேண்டியது இருக்கும். இப்போ இதுனா ஸ்ட்ரெயிட்டாக ஓடிடி வந்துட்டாங்கன்னா அந்த தேட்டருக்கு வந்துட்டாங்கன்னா அப்போ உங்கள் படம் ஓடலப்பா நீங்கள் வேணால் வந்து ஷேரில் போட்டுக்கோங்க. ஸோ அப்போது வந்து என்னென்னா அதுக்கப்புறம் அந்த இதை பேஸ் பண்ணி அது நமக்கு ஒரு இது வந்தாலுமே ஸோ அப்புறம் நமக்கு இங்கே வந்து சினிமாவே வந்து வெற்றியை பேஸ் பண்ணி தான், படத்தோட வருவாய் பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி அடுத்த மூவிஸ் இங்கே இருக்குது சினிமா பொறுத்தவரை. ஸோ அது எல்லாமே கம்ப்ளீட்டாக பாதிக்கப்படுது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் கமிட் ஆகிட்டாங்கன்னு தெரியல. ஸோ வந்து அதை பேஸ் பண்ணி மரியாதைகளும் நல்ல கதையை இன்றைக்கி இங்கே 500 கோடி 600 கோடி பேசுகிற கொண்டாடப்படுற படங்களில் இருக்கிற வாழ்வியல் நேர்மை நெறிகள் தாண்டின படங்கள் தான் இன்றைக்கி ஜமா, போகுமிடம் வெகு தூரம் இல்லை, ஜே பேபி ப்ளஸ் வந்து மையழகன், இது எல்லாமே. ஆனால் அத்தனை படங்களுமே திரையரங்கத்தில் வந்து சரி எங்களுக்கு அது வந்து தேட்டர்கள் பிரச்சனை, இந்த ஏதோ ஒரு மாஸ் வேல்யூ இல்லை அப்படிங்கிற மாதிரினா மெய்யழகன்லாம் வந்து ஒரு பெரிய ஹீரோ அப்படி இருந்துமே அது வந்து ஏற்றுக்கொள்ளப்படலை. ஸோ இந்த மாதிரியான மக்களோட எண்ணங்கள் சிந்தனைகள்லையும் வேறுபாடு, இது வெளியூர் படங்கள்னால இல்லை, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அறம் சார்ந்த படங்கள் அது ஒரு ஒதுக்கப்படுகிற மாதிரியான ஒரு விஷயமும் இது வேற்றுமொழி படங்கள். சினிமாவில் வந்து நிறைய சீனியர் நடிகர்கள் இருக்காங்க, நிறைய டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து இப்போ வெளி மாநில படங்களுக்கு கொடுக்குற ஒரு ஆதரவு இருக்குல்ல, அது வந்து நம்ம மாநில படங்களுக்கே வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போது ஏதோ ஒரு கூப்பிட்டு வச்சு அந்த டீமை வந்து இது பேசுகிறதோ இல்லை வந்து அதுக்கான ஏதாவது ஒரு விஷயம், அந்த ஒரு விஷயம் வந்து அந்த படத்துக்கு பெரிய பூமாக மாறுது. அந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு ரீச் கிடைக்குது. இப்போ நம்மள அட்லீஸ்ட் ஒரு அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு உதவி கூட, இப்போ யாரோ புதுசாக ஒருத்தன் வரான், அவன் ஏதோ ஒரு நல்ல படம் ஒன்று எடுத்திருக்கான், சரி தப்பான படம் கிடையாது, ஆனால் ஏதோ ஒரு மெசேஜாக மக்களுக்கு சொல்லக்கூடிய இல்லை மக்கள் முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு படமாக யாரோ ஒன்று எடுத்திருக்கான். அது எது ஒன்றா இருக்கலாம், ப்ளூ ஸ்டாராக இருக்கலாம், போகுமிடம் வெகு தூரமாக இருக்கலாம், இல்லை பைரியாக இருக்கலாம், ஜெபி எது ஒன்றா இருக்கலாம். கூட இருந்து சும்மா தோலை தட்டி கொடுத்தா போதும். அப்படி ஒரு சின்ன என்கரேஜ் பண்ணால் அது வந்து பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கும். ஏன்னா சொல்கிறது மிக முக்கியமான ஏதாவது பிம்பங்களாக இருக்கக்கூடிய, நான் இப்போ வந்து ஜே பேபிக்காக வந்து ஒரு ப்ரீவியூ ஷோ போடுறதுக்கு, செலிப்ரிட்டி ஷோ போடுறதுக்காக ஊர்வசி அம்மா மூலியமாகவே நிறைய சீனியர் ஆக்டர்ஸ் எல்லாருமே கூப்பிட்டோம், எல்லாமே ட்ரை பண்ணோம், ஃபோன் பண்ணி கூப்பிட்டோம். பட் ஆனால் அங்கே வந்ததே 4 பேர் தான், யாருமே வரவே இல்லை. அப்போ என்ன ஆகுதுன்னா ஃபோனில் வரேன்றாங்க, ஆனால் நம்ம ஸ்க்ரீன் எடுத்து அதுக்கான செலவு பண்ணி எல்லாம் ரெடி பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது யாருமே வரமாட்டேங்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த கூட இதே தொழிலில் இதே இடத்துல வந்துட்டு இருக்க ஒருத்தவங்களை சப்போர்ட் பண்ணலான்ற மண்ணெல்லாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. அது இருந்தால் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் இவங்களாம் ஒன்ஸ் படம் ரிலீஸ் ஆன பிறகு பார்த்து பாராட்டுறாங்களா, பேசுகிறாங்களா? அதுதான் நடக்குது. ஓடிடியில் பார்த்துட்டு அதுக்கப்புறமா கூப்பிட்டு இல்லை தேட்டரில் இதை பார்த்துருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய நடிகர்கள் நிறைய பேர் வந்து பேசுகிறாங்க, சொல்கிறாங்க. அது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, நம்மளுக்கு தேவைப்படும் போது கூட சப்போர்ட் பண்ணாமல் அதுக்கப்புறமா இப்போ வந்து காலம் கடந்து பண்ணுறது வந்து இது அண்ணன் சொல்கிறது ரொம்ப கரெக்ட். எனக்குமே ஃபோன் காலில் நிறைய பேர் என்னை கூப்பிட்டு சூப்பர் அது இதுன்னு சொன்னாங்க. ஆனால் படம் ஓடிச்சு அதெல்லாம் ஓகே. ஆனால் எழுதுறது இருக்குல்ல, இப்போ வேற ஒரு இதுக்கு வந்து அவங்க எழுதுறாங்க. நம்ம எல்லா நல்ல படங்கள் எல்லாம் எழுதுறது நல்லது தான். ஆனால் எனக்குமே அந்த பிரச்சனை இருந்துச்சு. நான் ஃபோனில் பேசினாங்க நிறைய பேர், ஆனால் வந்து அவங்க ஒரு ட்வீட் பண்ணல, எதுவுமே பண்ணல. அது அப்படி பண்ணியிருந்தா இன்னும் வேற ஒன்றா மாறுறதுக்கான சான்சஸ் கூட இருந்திருக்கும். அதெல்லாம் தாண்டி நான் அதில் இப்போ இது பண்ணுறதுன்னா ஆடியன்ஸ் ரொம்ப முக்கியமாக
நான் வந்து வேல்யூ பண்ணுறது ஆடியன்ஸ் தான் நான் யோசிக்கிறேன். நான் அவங்களுக்கு தான் வந்து நம்ம இதெல்லாம் எதுவுமே எதிர்பார்க்கக்கூடாது, இது தேவையும் கிடையாதுன்ற அளவுக்கு வந்து பயங்கர வெக்ஸ் தான் வச்சுங்க. நிறைய விஷயம் ஃபோனில் பேசுகிறவங்களாம் ஏன் ட்வீட் பண்ண முடியல, மற்றதுக்கெல்லாம் பண்ணுறாங்க. அது எது தடுக்குது? அது அது ஏன் அதுன்ற என்னாலும் புரிஞ்சிக்கவே முடியல. அது இந்த போன்ல பேசுறாங்கல்ல, இவங்களெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துருந்தா ஒரு படம் ஹிட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை எனக்கு படம் முன்னாடி பார்த்தவங்க கூட படம் முன்னாடி பார்த்துட்டு ஃபோனில் 1 மணி நேரம் 2 மணி நேரம் என் கூட பேசினவங்க கூட ட்விட் பண்ணல. எனக்கு அது இருந்துச்சு. ஆனால் அது நல்ல வேலை ட்விட் பண்ணல. அதெல்லாம் தாண்டி தியேட்டரில் ஒழுங்காகவே போயிடுச்சு, அது கரெக்டாக ரெஸ்பான்ஸ்குள்ளே போயிடுச்சு. ஆனால் அண்ணன் சொல்கிறப்ப தான் அது இன்னும் அப்படி சப்போர்ட் பண்ணா இன்னும் கொஞ்சம். ஆனால் அதில் ஏதோ ஒரு விஷயம் தடுக்குதா என்னன்றது எனக்கு புரியல. அது ஆனால் அது கண்டிப்பாக தடுக்குது தான் நினைக்கிறேன் நான். தெரியல, மேபி என்னன்னே நம்மளுக்கு புரியுது. இது வந்து ஒரு பிஸ்னஸ் ரீதியாக மட்டுமே தான் அது வந்து ஒரு ஆரோக்கியமான சினிமாவுக்கு இங்கே வந்து எல்லாரும் ஒரு ஆதரவளிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான தோட்டம் இங்கே இல்லை. அது இல்லை. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நட்பின் அடிப்படையில் இப்போது இதே இதில் வந்து இப்போ ஒரு பெரிய இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் வந்து பெரிய இயக்குநர்கள் வரிசையில் வச்சுட்டிங்கன்னா ஒரு 10 பேர் இருக்குன்னா, ஸோ அவங்களால வந்து எல்லாரையும் திரட்ட முடியுது. இப்போ அண்ணனுக்கு நடந்ததே தான் எனக்கும் நடந்தது. எங்களுது வந்து இப்போது எந்த நடிகரும் எனக்கு புதுமுகமான நடிகர்கள். ஆனால் ரிலீஸ் பண்ணது வந்தீங்கன்னா சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி, சக்தி வேலன் சார். இப்போ என்னன்னா, அவருக்கு படம் வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறாங்க, பார்த்துட்டு படம் ரொம்ப அற்புதமாக இருக்குது, நான் இதை பண்ணிடுறேன், நான் பண்ணுறேன், நீங்கள் எதுவும் எங்கே அலைய வேணாம் அப்படின்ட்டு அவங்க அதை எடுத்து இது பண்ணுறாங்க. ஸோ அண்ணன் சொன்ன மாதிரியே வந்து அவங்க வந்து அத்தனை பேருக்கு முயற்சி பண்ணாங்க. படத்தை வந்து இதில் படத்தை வந்து அவங்களுக்கு சென்ட் பண்ணி விட்டு தனியாக ஸ்க்ரீன் பண்ணி நீங்கள் படத்தை பற்றி அவ்வளோ, அப்புறம் ப்ரிவ்யூ ஷோ கூப்பிட்டு. ஸோ அதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான இது அவங்களோட ஆதரவும் இல்லை இதுவோ அந்த ஆரோக்கியமான இது பண்ணியிருந்தாங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த படங்கள்லாம் இன்னும் வந்து பேசப்பட்டிருக்கான். ஆனால் வந்து ஒரு சில படங்களுக்கு மட்டும் அவங்க நட்பின் அடிப்படையில் அவங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கலாம், நட்பின் அடிப்படையில் மொத்தமாக அதில் அவங்களால கேதர் பண்ணுற சக்தி இருக்குது, அவங்களுக்கு தேவையில்லை. போகும்போது இது ஜமா மெய்யழகன் அது விட்டுரும். இந்த மாதிரியான படங்கள் சிறிய படங்களாக பட்ஜெட்டான இருக்கலாமே தவிர்த்து ஒரு ரொம்பவே வந்து தரம் வாய்ந்த ஒரு கிளாஸியான குவாலிட்டியான ஃபிலிம்ஸ் திரை நான் சொல்கிறது ஒரு ஃபிலிமாக சொல்கிறேன், குவாலிட்டியான ஃபிலிம்ஸு எந்த விதத்திலும் தகுதி குறைவான ஃபிலிம். ஆனால் அதுக்கு வந்து நீங்கள் வந்து அணுகி நான் என்னோட சுயமுயற்சி இருக்குது, நான்லாம் வந்து அவ்வளோ முயற்சி பண்ணியிருக்கிறேன் சார். ஏன்னா வந்து ஸ்ட்ரெயிட்டாக தேட்டருக்கு ஆடியன்ஸ் நீங்கள் இங்கே குறை சொல்கிறதுக்கான இடம் இல்லை. ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு போய் வந்து நீங்கள் வந்து ஆடியன்ஸ் பார்க்கல. ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட் அப்படி மாறிடுச்சு. இது வந்து என்னென்னா பெரிய படங்களுக்கான ஒரு சந்தையாக தான் எனக்கு இருக்குது. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஏதாவது நீங்கள் ஒரு ஆதரவு, ஏதாவது ஒரு பேக்கிங் இருந்தால் மட்டும்தான், ஒரு பெரிய ஏதாவது ஒரு பேக்கிங் இருந்தால் தான் சினிமா வந்து ஆடியன்ஸ் வந்து போய் ஓகே இந்த ஒரு படம் வருதான்ப்பா, ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிருக்கு பார்க்கலாம், யாராவது ஒன்று பண்ணால் தான் அது போய் சேரும் யாராவது ஒன்று. ஸோ அப்படி நல்ல சினிமாக்களை பார்த்து பண்ணுறதுக்கான நேரத்தை ஒதுக்குவாங்க. அப்படியானா அது கண்டிப்பாக அது யாருமே செய்யலை. சொல்கிறத பார்த்தா பெரிய படங்களாக இருந்தால் தேட்டரில் போய் பார்க்கலாம், சின்ன படமாக இருந்தால் ஓடிடி வந்து பார்க்கலாம். மக்கள் மனநிலையே மாறி இருக்கா? மக்கள் மனநிலையே மாறி இருக்கிறது தான் எதுவுமே வந்து மக்கள் ஃபோர்ஸ்டாக அது ஒரு எல்லாமே ஒரு சூழல் மாறும் இல்லையா. இந்த வணிகத்தோட சூழல் வந்து ஓடிடி ரெகுலராகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் அடையார் ஆனந்த பவன், சரவண பவன் இப்படி வரிசையாக கடை இருக்கும்போது நடுவில் 4 புது பசங்க கடை போட்டிருந்தாங்கன்னா கண்ணை மூடிட்டு போகிறது அடையார் ஆனந்த பவன், சரவண பவனுக்கு தான் போவாங்க. நம்ம அதை மீறி ஏதோ ஒன்று பண்ணி எவனா ஒருத்தன் பார்த்துட்டு போய் அங்கே வந்து அந்த இதில் சாப்பிட்டேன் செமையாக இருந்தது அப்படின்னு நான் வந்து நேற்று சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு போய் நான் சாப்பிட்றேன்னு சொல்லும்போது அந்த கடை அங்கே இருக்காது. அப்படிதான் எங்க படம். இல்லை நிஜமாவே பிரச்சனை தான். அடுத்த நாள் அவங்க பார்த்துட்டு செம்ம படங்க போய் பாருங்க அப்படின்னு சொல்லும் போது அங்க எங்க கடை இருக்காது. இது அவர் சொல்றது அவரு படத்துக்கு எனக்கு வந்து முன்னாடியே தகவல் வந்துச்சு. வந்து பிஸ்னஸ் இதில் வந்து அந்த கான்டாக்டில் சொன்னாங்க, விமல் நடிச்சிருக்கிற ஒரு சூப்பர் படம் ஒன்று வருது, போகும் படம் வருது, நல்லா இருக்குது அப்படின்னு முன்னாடியே எனக்கு தெரிஞ்சு. இப்போ ட்ரெய்லர் விட்டாங்க. ட்ரெய்லர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. சார் படம் வந்தோன்னா பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி வாட்ச் லிஸ்ட்டில் வச்சு நம்ம இது பண்ணுறோம். ஸோ நம்ம ஒரு வேலைப்பொழுவில் இருப்போம் இல்லையா, சரி ஒரு நாள் பார்க்கலாம், நாளைக்கு 2 நாள் பார்க்கலாம். ஷோஸ் பிரச்சனை, அதுக்கு ரொம்ப கம்மியான திரையரங்கள் தான் கொடுத்துருந்தாங்க. அதுக்கும் அந்த ஷோஸ் பிரச்சனை, ஆமாம் அதை கனெக்ட் பண்ணிக்க முடியல. அப்புறம் ஓடிடியில் வந்து அந்த படத்தையும் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த சூழல் தான் இங்கே நிலைமை தான் இப்போதைக்கு. இல்லை எனக்கு ப்ளூ ஸ்டார் நான் தேட்டரில் தான் பார்த்தேன், பைரி தேட்டரில் பார்த்தேன். பைரி வந்து நான் ப்ரீவியூ பார்த்தேன். அண்ணன் படம் வந்து தேட்டரில் நிறைய ஷோ பார்த்தேன். ஏன்னா அது நான் ஒர்க் பண்ண படம், அதனால நிறைய பார்த்தேன்.
ரெண்டு ஒரே வருஷத்துல 2 படம் ரிலீஸ் ஆகி 2 படத்துலயுமே கூட்டம் ஏறதான்னு போய் உட்காந்து தியேட்டர்ல உட்காந்து எத்தனை டிக்கெட் போச்சு எத்தனை டிக்கெட் போச்சுன்னு நான் 2 படத்துக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டேன். அதனால எனக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இந்த வருஷம் வந்த படங்கள்ல நான் பார்த்தது எங்க 2 படம். எனக்கு இது என்னன்னா எனக்கு விளம்பரப்படுத்துறதுல இருக்கிற சிக்கலும் அதுல நம்ம கண்டிப்பா சொல்லி நம்ம சரவண பவன்ங்கிறத சொல்லணும். நம்ம தொடர்ந்து அதுதான் அது ஒரு சிக்கலாவே இருந்து நான் இப்போ வரைக்கும் அது எனக்கு பிரச்சனையா தோணுது. நம்ம படங்களுக்கு நடந்ததுன்னா அதை நம்ம விளம்பரப்படுத்துறது இருக்குல்ல, தொடர்ந்து அங்க இங்க விளம்பரப்படுத்துறதுல இருக்கிற குறையுமே நம்மளுக்கு நிறைய இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அதை கரெக்டா எடுத்துன்னு போய் விளம்பரப்படுத்தி சேர்த்தா இன்னும் கொஞ்சம் ஆட்கள் வர்றதுக்கான ஒன்று வாய்ஸ் டாக் ஆளுங்க பேசுறதுலேருந்து ஒன்று கிரியேட் ஆகும். அதுலேருந்து இது மாதிரி இந்த டிப் பண்ணுறது அது ஒன்று ஆகுது. அதே மாதிரி விளம்பரம் ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. அது நம்ம நிறைய பண்ணலையோ அப்படின்னு நம்ம இல்லை, அது கரெக்டான இது தானே, அது கரெக்ட் தான். ஓகே. ஆனால் விளம்பரன்றது வந்து நிறைய ஒரே டிப்பிக்கலான ஒரு விஷயம் தொடர்ச்சியாக பண்ணுறது. ஒன்று இந்த போஸ்டரு, பஸ் பேக்கு, ஹோர்டிங்கு, இந்த மாதிரி விஷயங்கள். அதுக்கப்புறமா ஏதாவது யூடியூப் சேனல்ஸு, இன்டர்வியூஸு, இல்லை ஏதாவது இன்ஸ்டாகிராமு, இன்ஃப்ளூயன்ஸு, இந்த மாதிரி ரெகுலராக ஒரு பேட்டர்னு நம்ம என்ன ஒரு சின்ன பட்ஜெட் படங்களுக்கு என்ன செய்கிறோமோ அது எல்லாமே கட்டாயமாக பண்ணிட்டு தான் செய்கிறோம். ஆனால் இதனையும் தாண்டி ஏதாவது ஒரு பெரிய ஒரு விஷயம் தேவைப்படுது. ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகரோ இல்லை மிகப்பெரிய ஒரு ஒரு அரசியல்வாதியோ இல்லை யாரோ ஒருத்தர் பார்த்துட்டு ஏதாவது அவங்க ஒரு ட்வீட் போட்டாலோ இந்த படத்தை பற்றி ஏதாவது ஒன்று பேசினாலோ அப்போ வந்து அந்த படம் வந்து ரொம்ப எல்லாராலையுமே பயங்கரமாக வந்து அந்த படத்தை பார்க்கணுன்ற ஒரு க்யூரியாசிட்டி கிரியேட் பண்ணுது அது. இப்போது எங்கள் படத்துக்கெலாம் வந்து ரொம்ப மோசமான சூழ்நிலை என்ன அப்படின்னா, விளம்பரம் அப்படின்ற ஒரு பட்ஜெட் ஒதுக்கும்போது என்ன தேவைப்படுது அப்படின்னா, எல்லாரும் போடுறாங்க, எல்லாம் ஓடுற மாதிரி, எல்லாம் குதிரையும் ஓடிட்டுருக்குல்ல, அதில் ஓடுற மாதிரி போயிட்டு யூடியூப்பில் வந்து யூடியூபர்ஸ் கிட்ட போயிட்டு நம்ம நிற்போம். அவங்ககிட்ட இப்போது குறிப்பாக ப்ரொமோஷனுக்கு ஏதாவது இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர் கிட்ட போய் அவங்ககிட்ட பண்ணால் இப்போ பயங்கரமாக ஆகிடும், செம்ம ரீச் கிடைக்கும். அவங்களுக்கு 10 மில்லியனு 8 மில்லியனு 7 மில்லியன் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த சப்போர்ட் பண்ணலான்னு போனால் அங்கே வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு டேட் இல்லை, பிஸியாக இருக்கு. அவங்க டேட் கிடைக்கும். ஆமாம், அவங்க டேட்டு கிடைக்கல. அப்புறமா அவங்க வந்து ஒரு பெரிய அமௌண்ட் ஒன்று சொல்கிறாங்க. இந்த பட்ஜெட்டில் வந்து ஒரு முக்கியமான ஒரு அமௌண்ட், ஒரு சும்மா நம்ம படத்துக்கே சின்ன பட்ஜெட் படம் தான், அதில் போயிட்டு ஒரு 3 லட்சம் 4 லட்சம் 5 லட்சம் 7 லட்சம்னு கேட்கும்போது இது கேட்டு வேறு டேட்டு வேலை இல்லைன்னு சொல்கிறது. அதுக்கப்புறமா அவங்க அலைய வச்சு கரெக்டாக பிக் பண்ணாமல் பேசுகிறது, இதெல்லாம் இருக்கு இல்லையா. எனக்கு ஒன்று தான், எனக்கு என்ன பெரிய கோபம் வந்ததுன்னா, ப்ரொடியூசர்கிட்ட நம்ம கதை சொல்லி ஆர்டிஸ்ட்டை பிடிச்சி நம்ம போயிட்டு லைவ் லொக்கேஷனில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் கஷ்டப்பட்டு நம்ம ஒரு படம் எடுத்துகிட்டு போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் உட்காந்து எவ்வளோ வேலைகளை பண்ணி படத்தை ஸ்க்ரீனுக்கு கொண்டு வந்து தேட்டருக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்னாடி சம்மந்தமே இல்லாமல் எவங்கிட்டே போய் நின்றுட்டு அவனுடைய ப்ரொமோஷன் வந்து நம்மளுக்கு கிடைக்குமா, அவனால் நம்மளது படம் வந்து பூஸ்ட் ஆகுமா அப்படின்னு சொல்லி போய் நிற்கிறது ஒன்று இருக்குல்ல, அது ரொம்ப கொடுமையாக இருந்தது உண்மையிலே. கடைசியில் அவங்ககிட்டலாம் போகாமையே அந்த படம் மக்கள்கிட்ட போய் பயங்கரமாக ரீச் ஆகி மக்கள்கிட்ட கொண்டாடுறாங்க. அவங்ககிட்ட போய் தான் அதை செய்யணும்னு அவசியம் கிடையாது. நல்ல படம் மவுத் டாக்கில் கட்டாயமாக அது வந்து பெரிய வெற்றியை போய் அடையுது. இப்போ அப்படி தான், இப்போது ரப்பர் பந்து கூட நான் அப்படி தான் நினைக்கிறேன். நான் மக்களுக்கு பிடிச்சது செமையாக கொண்டாடினாங்க, அது வந்து பயங்கர ரீச்சாக அது போச்சு. யாராலேயோ இவங்களாலேயோ அவங்களாலாம் வந்து எதுவுமே அது நடக்குது. அதுல விளம்பரம் ரொம்ப முக்கியம். நீங்க திரும்ப அதுதான் நான் யோசிக்கிறேன். இல்ல, அது சூப்பரா இருக்குங்கிறதையே விளம்பரப்படுத்துறப்ப அது பூஸ்டா மாறிட்டே இருக்கும். நீங்க நம்ம ஒரு இடம் ஓடணும்னா நிறுத்துறோம்ல, அது இல்லாம அதுல லப்பர் பந்துல நடந்தது என்ன சொல்ற மாதிரினா, கரெக்டா 1 வீக் போன உடனே அவங்க அதுல இருந்து ஒண்ணு பூஸ்ட் பண்ணாங்க. அவங்க விளம்பரமா அதை நம்மளுக்கு அது இவருக்கு நல்ல ஓப்பனிங் கிடைக்கிறதுக்கு காரணம் அவரோட அந்த சாங், அந்த அந்த சூப்பரா ரீச் ஆச்சு, சம்மர் ரீச். அது வந்து படத்துக்கு பயங்கரமான ஒரு ஓப்பனிங் கொடுத்தது. ட்ரெய்லர் ரீல்ஸும் பண்ணாங்க. ட்ரெய்லர் படத்துல இருந்த ஒரு கண்டென்ட் அதுதான் உனக்கு பெரிய சப்போர்ட்டா இருக்கு. அதான் நான் விளம்பரம் நம்ம ரொம்ப முக்கியம்ன்றேன். நான் விளம்பரம் இல்ல, அந்த சாங் தான் வந்து இப்ப சமூக ஊடகங்கள் ரொம்ப அதிகமாயிருச்சு, அதுல பிரபலமாறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது எனக்கு நடந்துச்சு. எனக்கு என் படத்துக்கு வந்து அந்த பாட்டு பயங்கரமா இதுவாயிடுச்சு. அது உண்மையாவே அது ஒரு ஏதோ மேஜிக் மாதிரி நடந்துச்சு. அந்த பாட்டுனால வந்து படத்து பார்க்கறதுக்கு வந்தவங்க என் படத்துக்கு நிறைய பேர் இருந்தாங்க. இப்ப நம்ம சொல்றோம், நான் கங்குவா வந்து பேசுறோம், கங்குவா பேசும்போது கங்குவா வந்து அவ்வளோ பெரிய விளம்பரம் பயங்கர அட்வர்டைஸ்மெண்ட் இருந்தது. பட் ஒரு கட்டத்துல வந்து அது ஒரு சிலருக்கு பிடிக்கல, ஒரு சிலர் நல்லா இருக்குன்னு கூட சொன்னாங்க. இது நான் இன்னும் பார்க்கல அது எந்த மாதிரியான இதை கொண்டு சேர்க்குது. அதுக்கு இடையில நம்ம என்னதான் சொன்னாலும், இப்போ என் படம் நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு அப்படின்னு நான் எங்க தான் போய் இது பண்ணாலும்
பார்க்குற ஆடியன்ஸ் தேட்டருக்குள்ள வர்றதுக்குள்ள அது எந்த படமா இருந்தாலும் தேட்டரை விட்டு வெளியில போயிருச்சுன்னா அது ஓடிடி தளத்துக்கு வரும்போது தான் பேசப்படும். அது எந்த மாதிரியான படமா இருந்தாலும் சரி. பெரிய படங்களுக்குமே இன்னைக்கு அந்த இது சில படங்களுக்கு நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அது சில நேரங்கள்ல சில சில நிறைய கான்ட்ரவர்சி இருக்குங்க. அரசியல் இருக்கு, நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருக்கு. அதையும் உள்ள கொண்டு வந்து திணிச்சு ஒரு படத்தை ஒண்ணும் இல்லாமலும் பண்ணுவாங்க. ஒரு படத்தை ஒண்ணுமே இல்லாத படத்தை ஒரு பெரிய லெவல்லையும் பேசுவாங்க. ஒண்ணு இங்க ஒரு சில விஷயங்கள் பண்ணணும். ஒரு ஒரு நம்மள மாதிரி ஒரு சின்ன படம் பண்றோம்னா ஒரு ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணோம்னா ஒருவேளை அது பெருசா கூட ரீச் ஆகலாம். இது எல்லாமே அடிப்படையா பாத்தீங்கன்னா விளம்பரம் தான். ஒரு விளம்பர யுக்தி ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு மெயின் இது வந்து நான் இங்க நிகழ்த்துதுன்றேன் நான். அதுதான் ரொம்ப முக்கியம். ஆமா ஆமா, அது ரொம்ப முக்கியமா இருக்கு ஒவ்வொரு படத்துக்கும். சின்ன படம் பெரிய சொல்றேன்னா வந்து இப்போ ஒரு LIC பில்டிங்ல இருந்து பேராஷூட்ல குதிக்க போறோம். இந்த படத்தோட டைரக்டர் இல்ல அப்படின்னு சொல்லலாம். ஒரு பெரிய இல்ல அவர் சொல்றது கரெக்ட் தான். என்ன விளம்பரப்படுத்தினாலும் ஓடாத படங்கள் இருக்கு, என்ன அது விளம்பரம் மூலமா ஓடின படங்களும் இருக்கு. இது ரெண்டுமே இருக்குன்ற. ஆனா அதுல நான் சொல்ல வர்றதுன்னா விளம்பரம் ரொம்ப முக்கியமா இருக்கு. அது ஒரு முக்கியமான பார்ட் முக்கியமா இருக்கு. ஆனா அந்த விளம்பரம் வந்து பண்ற விதங்கள் வந்து ரொம்ப அதான் அது அவங்க பண்ற வேலையா இருக்குன்ற. அதாவது புதுசா ஒண்ணு யோசிக்க வேண்டியதா இருக்குன்ற ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் அது நம்ம வேலை இல்லைண்ணா, அது பண்றவங்க இல்ல. எனக்கும் அதே யோசனை இருக்கு. ஏன் அப்படின்னா இது ஆரோக்கியமான சூழலா சினிமா அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டுட்டு போகும்? இப்ப எல்லாருமே போய் ஒரு யூடியூபர் முன்னாடியோ இன்ஸ்டாகிராம் முன்னாடி போய் இன்றைக்கு சூழல். ஆனா அதை தாண்டி நான் ரொம்ப முக்கியமா பாக்குறது மவுத் டாக். ஆடியன்ஸுங்க, ஆடியன்ஸ் வந்து நல்ல படம் இருக்குன்னா அவங்க கண்டிப்பா அது ஏதாவது ஒரு தளத்துல வந்து அவங்க அதை தூக்கிடுவாங்க. அது நல்லா இருக்குன்னு அட்லீஸ்ட் அவங்க சொல்லுவாங்க. அதுதான் நம்மளுக்கு ஒரு எனக்கு அதுதான் இப்ப நம்ம இங்க இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். உண்மையான அவங்க தான் யாராலையோ யார் சப்போர்ட்டால எல்லாம் கிடையாது. மக்களோட சப்போர்ட்டால தான் இந்த படம் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. எல்லா படமே சரி, இங்க இருக்கிற இப்ப சின்ன பட்ஜெட் படங்கள் எல்லாமே அப்படிதான் சொல்றேன். மக்களா ஏத்துக்கிட்டாங்க. அவங்களா பார்த்து அவங்க கொடுத்த இடம் தான் இந்த இடம். கட்டாயமா வேற யாருமே கிடையாது. ஸோ அவங்க வந்து சின்ன படங்கள் பெரிய படங்கள் அவர் கரெக்டா சூஸ் பண்ணி பிடிச்சிருந்தா அந்த இடத்த இல்ல. ஆக்சுவலா நான் ரிவ்யூவர்ஸ் பத்தி ஒண்ணு சொல்றேன். நான் பைரி பார்க்கும்போது எனக்கு முன்னால ஒரு முக்கியமான ஒரு ரிவ்யூவர் இருக்காரு. நல்லா கேட்டுக்கணும். முக்கியமான ரிவ்யூவர் படம் பார்த்துட்டு இருக்காரு. படம் பார்த்துட்டு இருக்கும்போது நிறைய ரிவ்யூவர்ஸ் இருந்தாங்க. அதுல நான் பார்த்த ஒரு ரிவ்யூவர், அவர் ஃபர்ஸ்ட் ஹாஃப் தூங்கிட்டாரு. செகண்ட் ஹாஃப் பாக்குறாரு. தப்பா எடுத்துக்காதீங்க, நான் சொல்றேன். நான் திரும்ப அடுத்த நாள் அவர் ரிவ்யூ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப நல்லாவே இருந்தது, தூங்கிட்டாரு. செகண்ட் ஹாஃப் வந்து சுமாரா இருந்தது அப்படின்னாரு. எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. எனக்கு முன்னால தானே என் கொரட்டை விட்டு தூங்கினேன். எப்படியா ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு, செகண்ட் ஹாஃப் சுமாரா இருந்ததுங்கிறேன். ஆக்சுவலா அதுல பைரியில வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் தான் ரொம்ப கிரிப்பா இருக்கும். செம்ம எமோஷனலா இருக்கும். கரெக்ட். ஆனா அந்த ரிவ்யூவர் பார்த்துட்டு எனக்கு பேசுனது எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. அதை விட இன்னொரு காமெடி ஏன் படத்துக்கு சொல்றேன் பாருங்க. ப்ரெஸ்ஸோ போகுது, அதே ரிவ்யூவரா? அது இல்ல, வேற ஒரு ரிவ்யூவர். அவர் என்ன பண்றாரு, இன்டர்வல் போடும்போது வர்றாரு உள்ள. ஏன்னா அதுக்கு முன்னால ஒரு படத்துல கவர் வாங்கிட்டு வர்றாரு. வாங்கிட்டு இன்டர்வல் போடும்போது இந்த இதுக்கு வர்றாரு. நான் சொல்றேன், என்ன அந்த படம் இன்டர்வல் போடும்போது வர்றாரு அப்படின்னு. அவர் உள்ள போயிட்டார். உள்ள போய் படம் பார்த்தார். அடுத்த நாள் ரிவ்யூல பார்த்தா போகும் இடம் வெகு தூரம் இல்லை வந்து ஒரு அற்புதமான படம். முதல் பாதி வந்து சந்தோஷமா சிரிக்க வச்சு போறாங்க, ரெண்டாவது பாதி வந்து அழ வச்சுட்டாங்க அப்படின்னு. அப்படின்னோடனே அந்த ஆளு பார்க்கவே இல்லையா ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படின்னா. அப்புறம் நான் என் டீம்கிட்ட கேட்குறேன், ஏன் எல்லாம் பார்க்கல இந்த ஆள் அப்படின்னா. இல்ல, அந்த ஆள் வந்து பார்த்தவங்க கிட்ட ஃபோன் பண்ணி கதையை கேட்டிருப்பாரு. கேட்டுட்டு அப்படியே சொல்றாரு, அட பாவீங்களா இப்படிதான் ரிவ்யூ போட்டுருக்கீங்களா? இல்ல, நானுமே பார்த்தேன். நிறைய பேர் ஷோ போட்டா ஃபோன் எடுத்து வச்சுட்டு, நான் இங்க கீழே சென்ட்ரல் தான் உட்காந்துருக்கோம், தியேட்டர் சென்டர்ல. பார்த்தா சைடில் எல்லாம் ரிவ்யூவர்ஸ் தான். எல்லாம் யாரெல்லாம் இங்கே மெயின் ரிவ்யூவர்ஸ் இருக்காங்களோ எல்லாருமே ஃபோன் எடுத்து வச்சுட்டு, இத்தனைக்கும் சவுண்டாகவே வந்து அவங்க வேற எதுவும் நியூஸ் பார்த்துட்டு இருக்காங்க. படம் பாட்டுக்கு படம் ஓடிட்டு இருக்கு. அப்படிதான் வந்துட்டு ரிவ்யூ பண்றாங்க. அது என்ன சொல்றது, அவங்கள நம்பியும் சினிமா இருக்கு. ஆனா இல்ல, எனக்கு 2-3 ரிவ்யூ ரொம்ப பாசிட்டிவா இருந்தது. எனக்கு வந்து பிரசாந்த் பிரதர் இருக்கார்ல, அவர் வந்து ரொம்ப பாசிட்டிவா சொன்னாரு. அதுக்கப்புறம் ப்ளூ சட்டை மாறன் அவரும் பாசிட்டிவா சொன்னாரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு சில நான் பார்த்ததில்லை அந்த ரிவ்யூவர்ஸ்லாம், அவங்களாம் பாசிட்டிவாக சொன்னாங்க. அப்புறம் அந்த பாதி படம் பார்த்த ரிவ்யூவர் அவருமே ரொம்ப பாசிட்டிவாக தான் சொன்னார். அந்த ரிவ்யூவுக்குமே பாகுபாடு இருக்குது. பாகுபாடுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு
இப்போ பைரே வந்து முழுக்க முழுக்க புதுமுகங்கள் அப்படிங்கிற இது பண்ணும்போது ரிவ்யூவர்ஸே அதை பார்க்குறதே வரமாட்டாங்க முதல்ல. நீங்கள் இப்போ வர்ற ரிவ்யூவர்ஸுக்கும் நீங்கள் ப்ரெஷர் பண்ணி வந்து ஷோ போடுறோம் வாங்க அது அப்படியே அவங்களுக்கு இது பண்ணி கூப்பிடணும். இன்றைக்கும் பாருங்கள், இண்டஸ்ட்ரியில் டாப் அப்படின்னு இருக்கிறவங்க வந்து பைரி படத்துக்கு ரிவ்யூ பண்ணியிருக்க மாட்டாங்க, இன்னைக்கு வரைக்கும் பண்ணல அவங்க. ஸோ வந்து அவங்களே அதை வந்து புறக்கணிக்க தான் செய்கிறாங்க. என்ன படம் பார்க்கணும், என்ன படம் பார்க்கணும், என்ன படம் பார்க்கக்கூடாது, யாரை அதாவது அப்படி ஒரு இது அவங்ககிட்டயும் இருக்குது. புதுமுகம் நடிகர்கள் போது, புதுமுக இயக்குனர் போது இது பிரச்சனை, மிகப்பெரிய பிரச்சனை தான். இப்போ எங்களுக்காவது ஏதோ ஒரு சப்போர்ட் இருந்தது, ஒன்று கம்பெனியோ இல்லை ஆர்டிஸ்டாவோ ஒரு சப்போர்ட் இருந்தது, எல்லாருக்குமே தெரிஞ்ச நடிகர்கள், தெரிஞ்ச முகங்கள் இருந்தது. இப்போ உன் படத்தில் அது இல்லாதது கட்டாயமா வந்து பெரிய அது அவருக்கு வந்து இன்னும் ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, கன்னியாகுமரி ஸ்லாங், அந்த ஸ்லாங் வந்து இங்க யாருக்குமே கனெக்ட் ஆகுது. இவர் பண்ண ஸ்லாங் வந்து சென்னையோட ஒரு 90% ரிலேட்டடான ஸ்லாங். அவரோட ஸ்லாங் அதான் சொன்னாங்க, ஏடிலே அவ்வளவு பிரச்சனை இருக்கு, அவரே அவ்வளவு. நானே 2 வாட்டி பார்த்தேன். அப்ப எனக்கே படம் பார்த்துட்டு பயம் வந்துச்சு, எப்படி இவர் இவ்வளவு தைரியமா அந்த ஸ்லாங்கை வந்து ஹேண்டில் எடுக்க முடிஞ்சது. இது வந்து ரொம்ப ரிஸ்க் ஆச்சு. ஏன்னா நம்ம ஒரு ஸ்லாங்கை கொண்டு போகும்போது அது ஒரு சஸ்டெயின் பண்ணுவோம். இப்போ எப்படி சஸ்டெயின் பண்ணோம்னா, நான் இப்போ திருநெல்வேலி ஸ்லாங் நளினமூர்த்திக்கு எடுக்கும்போது நல்லமூர்த்தி சஸ்டெயின் பண்ணி பேசுவார். ஆனால் இவர் நேச்சுரலாகவே அப்படி அவங்க என்ன பேசுவாங்களோ அப்படியே பேச வைக்கிறார். அது எனக்குள்ள ஒரு பயம் கொடுத்துச்சு, இது எப்படி ஆடியன்ஸ் எடுத்துக்குவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துச்சு. அதை தாண்டி புதுமுகங்கள் நிறைய பிரச்சனை இருந்தது அந்த படத்துக்குள்ள. அதெல்லாம் தாண்டி அதை ரீச் பண்ணணும்னா அதுக்கு மிகப்பெரிய விளம்பரம் வேணும். மிகப்பெரிய விளம்பரம்னா அவர் சொன்ன மாதிரி ஒரு பெரிய செலிபிரிட்டிஸ் பேசியிருக்கணும், நிறைய விஷயங்கள் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்கணும், நல்ல படங்க போய் சேரணும் அப்படின்னு யாராவது சொல்லணும். இப்படிலாம் சொன்னாதான் அது போய் சேருமே தவிர, நீங்க என்னதான் கூவி கூவி கூப்பிட்டாலும் ஒரு பையன் வரமாட்டான். அது தாண்டி இந்த படம் அதுக்கான டைமை எடுத்து அது வெளியில வரும்பொழுது அந்த படத்தை வந்து தியேட்டர்ல பார்க்க முடியாது. அதே சமயம் எனக்கே இப்போ ஒரு சில பெரிய ஆளுங்க ஃபோன் பண்றாங்க, ரொம்ப அரசியல் வட்டாரத்தில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், கலை உலகத்தில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்ணி பேசுறாங்க இல்லையா, அவங்க என்ன பொறுத்தவரை அப்படின்னு ஒரு வார்த்தை போடுறாங்கண்ணா, அந்த என்ன பொறுத்தவரை உங்க படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க அப்படின்னா, அப்போ இன்னும் ஒரு சிலரை பொறுத்தவரை அது பிடிக்கல. பட் ஓகே, அது என்னன்னா ஒரு சினிமாங்கிறது எல்லா விதமான ஆடியன்ஸையும் போய் பிடிக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. நம்ம வேண்டிக்கணும், ஆண்டவர்கிட்ட என்ன வேண்டிக்கணும், கடவுள்கிட்ட என்ன வேண்டிக்கணும்னா ஒரே ஒரு விஷயம் வேண்டிக்கணும். ஏப்பா அந்த பிடிச்சவங்க எல்லாம் முதல்ல வந்து படத்தை ஃபர்ஸ்ட் ஷோ 2வது ஷோ அந்த முதல் 2-3 நாள் பார்த்துட்டீங்கன்னா நீங்க சூப்பரா இருக்குன்னு சொல்லி அடுத்து எல்லாரும் வந்துடுவாங்க. எனக்கு பைரி எனக்கு அதே பெரிய வருத்தம் தான் எனக்கு. அதாவது எங்க படம் கொண்டாடின அந்த இடத்துக்கு கூட வந்து இந்த படம் வந்து அந்த இடத்துக்குள்ளே வந்து பார்க்கப்படலைன்றது பெரிய வருத்தம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படம் பார்த்து. நான் ஃபோன் பண்ணி பேசி அவ்வளோ வந்து எனக்கு ஆதங்கம் இருந்தது எனக்கு இந்த படம். ஏன் இது, ஏன்னா இப்போ நீங்கள் கூப்பிட்ற இந்த ரவுண்ட் டேபிள் கூட ஏன் கூட மாட்டேன்றாங்க, எனக்கு அது பெரிய வருத்தம் தான். ஏன்னா எந்த விதத்துலையும் அது குறைவான படமே கிடையாது. ஏன்னா அதுக்குள்ளே அவ்வளோ ஒரு பெரிய உழைப்பு, அவ்வளோ பெரிய ஒரு நேர்மை அந்த ஒர்க்குக்குள்ளே இருந்தது. அது என்னால் பார்த்து என்ன உணர்ந்து ஏன்னா நம்ம அப்படிதான் நாங்கள் எல்லாம் அப்படி தானே வந்திருக்கிறோம். ஏன் அதுக்கு மட்டும் அப்படி கிடைக்கலையே அப்படின்றது ஒரு பெரிய வருத்தம். மேபி ஒரு பெரிய கம்பெனி இல்லை, ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் இல்லை, இதனால் அது வந்து பெண்ணுக்கு தள்ளியிருக்கலாம். இது வந்து ரொம்ப மோசமான சூழ்நிலையாக தான் நான் கஷ்டமாக இருக்குது, ரொம்ப வருத்தமாக இருக்குது. இல்லை, நானும் படம் பார்த்துட்டு அவர்கிட்ட கேட்ட முதல் கேள்வியாக தான், படம் நல்லா இருக்குது, நல்லா ஆடியன்ஸ் ரீச் ஆகுது, ஏன் நீங்கள் தெரிஞ்ச முகங்கள் எதுவும் வைக்கல? தெரிஞ்ச முகங்கள் இங்கே தான் மக்கள் இல்லை வைக்கணும்னு அப்படி கிடையாது. சினிமாவுக்கு வந்து தெரிஞ்ச முகம் தான் வைக்கணும்னு அப்படி கிடையாது. அப்படி பார்த்தா எல்லாம் ஒரு காலத்தில் எல்லாமே தெரிஞ்ச முகமாக தான் வந்தாங்க. தெரியாத முகமாக தான் முதல்ல உள்ள என்ட்ரி ஆகி வராங்கல்ல, அப்படி கிடையாது. சினிமா வந்து மக்கள் தானே ஃபைனலாக வந்து பார்த்துட்டு இந்த படம் நல்லா இருக்கு நல்லான்னு சொல்ல போகிறாங்க. நம்ம எடுக்கிற எல்லா ரிஸ்க்குமே மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு தான். அது மக்கள் பிடிச்சா கொண்டாட போகிறாங்க. இப்போ பைரியை பிடிச்சா நிறைய மக்கள் இருக்காங்க, ஆனால் பெருவாரியான வெற்றியை அடையிறதுக்கான இதுவாக இல்லாமல் போனது தான் இப்போ பெரிய இது கஷ்டமாக இருக்குது. இந்த இடத்துல எனக்கு சின்ன ஒரு சந்தேகம் வருது. இல்லை, 4 பேருமே நல்ல படங்களை கொடுத்துட்டீங்க, மக்கள்கிட்ட போய் இப்போ ரீச் ஆயிடுச்சு. இந்த முதல் படம் மூலமாக 2வது படம் நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு எதுவும் ஸ்ட்ரகிள் இருக்கா? எனக்கு இல்லை, அவன் சைன் பண்ணிட்டான். எனக்கும் பெரிய ஸ்ட்ரகிள்லாம் கிடையாது. என்ன கதை கொடுக்க போகிறோம், போன படத்தில் இது சொன்ன மாதிரி இந்த ரிவ்யூவர்ஸ் இப்போ அந்த ஃபீட்பேக்கெல்லாம் எடுத்து வச்சு என்னென்ன பிரச்சனையாக இருந்துன்னு சொன்னாங்க, அதை தான் நான் ஃபஸ்ட்டு எனக்கு நான் இது பண்ணி அந்த தவறெல்லாம் இதில் பண்ணக்கூடாதுன்றதில் வந்து ஃபஸ்ட்டு அது மாதிரி தான் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறேன். அதை தான் நான் வந்து ஒரு கற்றுக்குன்னு வர ஒரு தான். இப்போ அடுத்த படத்தில் இதே தான் சொல்லுவேன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து உட்காந்து இந்த படத்தில் என்னென்ன பிரச்சனை அது அடுத்த அது மாதிரி ஒரு சின்ன இது தான் எனக்கு கரெக்டாக. நான் மறுபடியும் நம்புறது வந்து ஒரு ஆடியன்ஸ்
நம்ம யாருமே இங்கே வந்து இந்த படம் ஓடக்கூடாதுன்னு நாங்கள் யாருமே எடுக்கவே இல்லை. இந்த படம் காலி ஆயிடணும்னு. ஏன்னா இந்த படத்துக்கு இந்த படம் பண்ணி முடிக்கணுன்றது தான் கனவோடவே இருக்குது. எல்லாமே அதை நோக்கி தான் இங்கே வந்து நிற்கிறோம் நம்ம. ஸ்ட்ரகிள் இருக்கும், இல்லாமல் இருக்காது. ஆனால் அது எல்லாத்துக்கும் காரணம் நாங்களாக தான் இருப்போம். எது நல்ல அதுக்கு கரெக்டா நம்ம ஒர்க் பண்றதுல இன்னும் கொஞ்சம் இல்ல, சரி அடுத்த பண்ணிக்கணும். ஸ்கிரிப்ட் ரொம்ப ஷார்ப்பா ரொம்ப தெளிவா இருக்கணுங்கிறது என்னன்னா இப்ப இந்த கேள்வி கேட்டீங்களா, ஏன் படம் போய் ரீச் ஆகல, இது ஏன் ரீச் ஆகலைங்கிற கேள்வி எங்களுக்குள்ளே இருக்கும். அதுதான் உண்மை. இனி அடுத்தது நாங்க அந்த இடத்த அந்த அந்த பேச்சே வரக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்கும். இனிமே அடுத்த படம் நாங்க பண்ணும்போது அதுக்கான பேச்சே வரக்கூடாது. அது எல்லா விதத்திலையும் மார்க்கெட்டிங்கா இருக்கட்டும், இவங்க சொன்ன மார்க்கெட்டிங், அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து வரக்கூடாது. அது வராத அளவுக்கு நம்ம ஒரு ஸ்கிரிப்டாவும் பண்ணணும். அது எளிய மக்களுக்கும் போய் சேரக்கூடிய ஒரு திரைப்படமா இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப நான் அப்படிதான் இருக்கேன். அண்ணன் அந்த மாதிரி தான். எல்லாருமே அவர் திரும்பவும் எக்ஸ்பெரிமெண்டல் பண்ண போறாரா எனக்கு தெரியல. என்ன மாதிரி பிரதர்? இல்லை, அதான் நீங்கள் சொன்ன எல்லாருமே அனுபவப்பட்டிருப்பாங்க. ஏன்னா முதல் படம் அதெல்லாம் எக்ஸ்பெரிமெண்டல் மூவி. ஒரு படத்தை முயற்சி செய்யறது, ஒரு தன் லைஃப்ல இருந்து ஒன்றை கொண்டு வர்றதுங்கிறதுலாம் ரொம்ப ஒரு ரிஸ்கான விஷயம். அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது, அது எந்த அளவுக்கு மக்கள் ஏத்துக்குவாங்க அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப பயம். ஆனா அதெல்லாம் தாண்டி பண்றதுக்கு ஒரு தைரியம் வேணும். அந்த தைரியம்லாம் இப்போ கொஞ்சம் எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே ரைட்டு, இதுக்கு மேல நம்ம இன்னொன்னு பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்கு இது பண்ணிட்டோம். கத்துக்கிறது தான் எனக்கு பொறுத்த வரைக்கும். முதல் படம் வந்து எல்லாமே 100% தான் ஒர்க் பண்ணியிருக்கோம். யாருமே நாங்கள் வந்து இதில் ஒரு 10% ஒர்க் பண்ணிட்டோம் அப்படியெல்லாம் கிடையாது. நம்மளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஃபுல் எஃபர்ட் தான் அந்த படத்துக்கு நாங்கள் போட்டிருக்கோம். இப்போ தேட்டருக்கு வந்த உடனே இதெல்லாம் நடந்ததை வச்சு இதெல்லாம் இருக்குது, அப்போ நம்ம எப்படி நம்மளை சரி பண்ணிக்கிறது, இப்போ சரி பண்ணி எப்படி இன்னொரு ஸ்கிரிப்டுக்குள்ளே போகிறது, ஆடியன்ஸ் என்ன விரும்புவாங்க, அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டிக்குள்ளே இருக்குது. அதுதான் அது எல்லா படத்துக்கும் நம்மளுக்கு வந்து நடந்ததே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுதான் நாங்கள் கற்றுக்கிறதா யோசிக்கிறேன். நான் அப்படி தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் எப்படி இந்த சீன் இப்போ பிடிக்குமா, இப்போ இது பிடிக்குன்னா என்ன பண்ணும், அந்த மாதிரியான ஒரு ஒர்க்குக்குள்ளே நம்ம போகிறோம். அதுவுமே பிடிக்குமா பிடிக்காதான்னு தெரியாது. ஒரு படத்தில் எதுவும் ஆனதாலும் நம்ம இப்போ வந்து அப்புறம் ஆடியன்ஸ் அவங்க பார்த்து டோட்டலாக வந்து வேற தான். ஆனால் நம்ம பண்ணுறது வந்து எப்பவுமே இதே எஃபர்ட் தான் நாங்கள் அடுத்த படத்துக்கும் போக போகிறோம். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸோடு பண்ண போகிறோம், கொஞ்சம் சரி பண்ண போறோம். அப்போ அதெல்லாம் படம் வெற்றி அடையணும்னு சொல்ல முடியாது. இன்னொன்னு வந்து எல்லா படமும் எல்லாருக்கும் பிடிக்கணும்னு சொல்ல முடியாது. அது வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து வெற்றி அடைஞ்ச ஒரு பெரிய மேஜிக் தான். அது ஆவரேஜ்னா சரி ஓகே மக்கள் அதான் ஏற்றுக்கிட்டாங்கன்ட்டு. ஸோ மக்கள் தான் கடைசியில் மக்கள் தீர்ப்பு தான். அது என்னதான் நம்ம மெனக்கெட்டு ஸ்கிரிப்ட் இது பண்ணு இப்படி தான் பண்ணணும் இப்படி தான் இருக்கணும்னு செஞ்சு கொடுத்தாலுமே அது மக்களோட தீர்ப்பு. இல்லை, இப்போ நான் இந்த கேள்வி கேட்க காரணம் என்னன்னா, போன வருஷமும் சில இயக்குநர்கள் செஞ்சுட்டேன், அறிமுக இயக்குநர்கள். ஸோ போன வருஷம் வெற்றி படங்கள் கொடுத்த இயக்குநர்கள் தான். ஸோ அவங்களோட அடுத்த படம் வந்து இன்னும் பாதி பேர் ஸ்டார்ட் பண்ணாமலே இருக்காங்க. ஸோ அந்த ஒரு ஸ்ட்ரகிள் உங்களுக்குமே இருக்கா? அது என்ன பிரச்சனை அப்படின்னு? இல்லை, முதல் படம் கொடுக்குற இப்போ எனக்கு வந்து பேசுகிறவங்க, தலைவா அடுத்த படம் இந்த மாதிரி ஒரு நல்ல படம் பண்ணுங்க தலைவா அப்படின்னு சொல்கிறாங்க. தயவுசெய்து உங்கள் இதுலேருந்து மாறிடாதீங்கிறாங்க. இதே மாதிரி படங்கள் பண்ணுங்கங்கிறாங்க. இப்படி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. தலைவா அடுத்த படம் பெரிய ஹீரோ வச்சு பண்ணுங்க. இது அவங்க சொல்கிறதெல்லாம் இங்கே நடக்காது இல்லை. அதெல்லாம் தாண்டி நமக்கு ஒரு தயாரிப்பாளர் வரணும். நீங்கள் இதை செய்யுங்கன்னு அவங்க நமக்கு ஊக்கத்தை கொடுக்கணும், கான்ஃபிடென்ட் கொடுக்கணும். அதை தாண்டி நம்ம கதையை அவங்க ஏற்றுக்கணும். இவ்வளோ விஷயங்கள் இருக்குல்ல. இதெல்லாம் அங்கே ப்ராக்டிக்கலாக நடக்கும்போது ஒன்று நடக்கும். அது நடந்து அது போய் திரும்ப தேட்டருக்கு வரும்போது தான் அண்ணா சொன்ன மாதிரி அந்த மேஜிக் நடந்து அது வெற்றி ஆகுதுங்கிறது உண்மை. ஃப்ரெஷ்ஷாக இருக்குதாங்க ஒரு படம். இப்போ எனக்கு வந்து என்னென்னா இந்த மாதிரி ஒரு இது மாதிரி பண்ணுங்க அப்படின்னு என்னன்னா இது மாதிரி அந்த கதைக்கு அது தேவைப்பட்டு அந்த மாதிரி பண்ணிட்டோம். இப்போ அது கதையும் இது மாதிரி பண்ணுங்கன்னா அது கிடையாது இல்லை. டோட்டலாக வேற ஒரு கட்டப் பண்ணி வேற ஒரு வேர்ல்டுக்குள்ளே போகிறோம். ஆனால் கொஞ்சம் நீங்கள் சொல்கிற மாதிரி சில நேரத்தில் ஒரு பொறுப்பும் இருக்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் அவ்வளோ பொறுப்போட நம்ம எதுக்குடா செயல் பண்ணுவோம். அதெல்லாம் நம்மளுக்கு பிடிச்ச ஒரு ஒர்க் பண்ணணும். அது ரொம்ப முக்கியமாக இருக்குது. நம்மளுக்கு பிடிச்ச ஒரு ஒர்க் பண்ணாதான் அது பிடிச்சனாலும் அது நம்மளுக்கு தேவைப்படுது. அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. கொஞ்சம் ப்ரெஷர் இருக்குதான் செய்யுது. ஏன்னா அவங்க ஒன்று கேட்டகரைஸ் பண்ணிடுவாங்க நம்மள. இதுனா இல்லை, நான் அது கிடையாது. ஒரு அது வந்து ஒரு படம் தானே பண்ணியிருக்கோம். அதனால வந்து நம்ம இன்னும் அந்த கேட்டகரிக்குள்ள இல்லை. தொடர்ச்சியே ஒரே அது கேட்பாங்கண்ணா பண்ணும்போது அதை பிரேக் பண்றது தான். நம்ம வந்து கட்டாயமா ஒரே ஜானர்ல படம் பண்ணக்கூடாதுன்றது தான் என்னோட. அது வேற ஜானர்ல படம் பண்றது தான் ஆரோக்கியமான விஷயமும் அப்படிதான் நான் நினைக்கிறேன். நான் அப்படித்தானே இப்போ உங்களுக்கு ஜேபிபி கொடுத்துட்டு எவ்வளோ பேர் ஒரு குடும்பங்கள்லாம் எத்தனை. ஆமா, அதே மாதிரி குடும்ப கதையை பண்ணுங்க. அதே மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி எளிய மனிதர்களை பத்தி படம் பொறுப்பு இருக்கு உங்களுக்கு, ஃபீல் குட் மூவியா பண்ணுங்கன்னு தான் சொல்றாங்க.
ஆனால் எனக்கு அதை துளியுமே எனக்கு அதுதான் நான் சொல்றேன், அந்த ப்ரெஷர் தான் இருக்கு. அப்படியே டோட்டல் ஆப்போசிட், எந்த பொறுப்பே இல்லாம அந்த ஒரு பொறுப்பற்ற இளைஞர்களை பற்றி ஆடியன்ஸை தியேட்டர்ல நல்லா என்கேஜ் பண்ணி சிரிக்க வைக்கணும். அதுக்கு எந்த லாஜிக் பற்றிலாம் கவலைப்படாம அப்படி ஒரு படம் பண்ணணும் தான் ஆசைப்படுறேன் நான். அடுத்து அப்படிதான் நடக்கும். நீங்க கேட்ட கேள்விக்கு இன்னொரு முதல்ல இதுக்கு ஒரு தொடர்ச்சி இருக்குது. என்னன்னா, படத்தோட ஃபினான்ஷியல் சக்ஸஸ் என்ன அப்படிங்கிறது அடுத்த படத்தோட இதை தீர்மானிக்கும். இப்போ இதில் இப்போ பேசுனதில் அண்ணன் மட்டும்தான் சைன் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ என்னன்னா, அந்த படம் இங்கே வந்து ஆடியன்ஸ் வரைக்குமே இன்னைக்கு வந்து என்னன்னா, என் படம் வந்து 100 கோடி கிராஸ் ஆயிடுச்சா, 200 கோடி ஆயிடுச்சா, 600 கோடி கிராஸ் ஆயிடுச்சா, 1000 கோடி வேண்டு அவங்களுக்கு ரசிகரே அந்த எண்ணத்தில் இருக்கும்போது ப்ரொடியூசர்ஸ் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, இவன் படம் என்ன கலெக்ட் பண்ணிச்சு. இப்போ என்னன்னா, அப்புறம் பைரி ரிலீஸுக்கு முன்னாடி எனக்கு 2 ஆப்பர்ச்சுனிட்டி இருந்து. என்னன்னா, அவங்க கதை சொல்லலாம், நீங்கள் முடிச்சுட்டு என்னென்னு இது பண்ணுங்க, நம்ம பேசலாம், நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி 2 இடத்துல இருந்தது. ஆனால் அது ப்ரிவியூ பார்த்துட்டு படம் பார்த்துட்டு, ஆனால் அது தேட்டரிக்கலில் கலெக்ஷன் வைஸாக வந்து அது இல்லாத போது அதுக்கப்புறம் அங்கேருந்து ரெஸ்பான்ஸ் இருக்குதுல்ல, அது அப்படியே வந்து ட்ரை அப்படியே வந்து கூடுறோமா பண்ணுவோம், நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஸோ அது அப்படியே இது அந்த கமர்ஷியல் சக்ஸஸ் அதுதான் சொன்னேன். அது வந்து கமர்ஷியல் சக்ஸஸ் அடைஞ்சிருந்துன்னா அது இமீடியட்டாக சைன் ஆகிருக்கும். இமீடியட்டாக வந்து கதையை கேட்க போகிறது இல்லை. அதோட சக்ஸஸ் ரேட்டை பொறுத்த வரைக்கும் அது என்ன சக்ஸஸ் ஆகுதோ. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு இயக்குநர்கள் 4-5 படம் சைன்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. என்னென்னா, அந்த பிஸ்னஸ் ஃபினான்ஷியல் என்ன அந்த படம் பண்ணிச்சுங்கிறத வச்சு தான் அடுத்தடுத்த படங்களை வந்து 5 படம் அவங்களோட என்ன லைனுனே தெரியாமல் ஹீரோஸ் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து கமிட் பண்ணிடுவாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அவங்க படம் ஃபினான்ஷியலி வந்து அது பண்ணாத போது நீங்கள் இப்போ வந்து நீங்கள் போய் லைன்லாம் சொல்லிலாம் ஓகே பண்ண முடியாது. இன்னொரு லைன் இருக்குது இந்த மாதிரினா, ஓகேம்மா நீ முடிச்சுட்டு வாங்க, மறுபடியும் நீங்கள் வந்து அந்த 4க்கு 4 அறையோ இல்லை அறையோ அதே பழைய முதல் படத்துக்கு என்ன ஸ்ட்ரகிள் பண்ணீங்களோ அதுதான் முழு கதையும் அந்த அறையிலேருந்து உங்களோட இதுலேயே நீங்கள் அதை முடித்து அவங்களுக்கு வந்து மறுபடியும் அதை எடுத்துகிட்டு போய் சீன் பை சீன் டயலாக் பை நீங்கள் அதை சொல்லி அவங்களுக்கு அது அப்படியான ஒரு இது வச்சு ஓகே இது நமக்கு அந்த பிஸ்னஸ் இதுக்கெல்லாம் ஃபிட்டாக இருக்குது அவங்க அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் இது ஒர்க் அவுட் ஆகுமானா அது சைன் ஆகிறதுக்கான அந்த ஒரு இப்போது அதுதான் ஃபினான்ஷியல் சக்ஸஸ் தான் இங்கே அதை தீர்மானிக்குது. அதான் ஒரு படம் நல்லா இருக்கோ இல்லையோ அதோட ஃபினான்ஷியல் சக்ஸஸ் தான் வந்து அந்த இயக்குனர் அந்த டெக்னீஷியன்ஸ் குறிப்பாக இப்போ இருக்கக்கூடிய தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய முக்கியமான ப்ரொடக்ஷன் ஹவுஸ் எல்லாமே வந்து அங்கே பிச் பண்ணலான்னு போனால் அங்கே ஆல்ரெடி வந்து 3 லைனப்பு 4 லைனப்பு 5 லைனப்பு இப்படி எல்லாமே இருக்கு. 5 லைனப். ஆமா, நம்ம 6 படம் இருக்குமா, 6வது 7வதுனா அப்போ நம்ம 1 வருஷம் 2 வருஷத்துக்கு வெயிட் பண்ண வேண்டிய சூழ்நிலை. அது ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது கட்டாயமாக. அதான் அந்த வாய்ப்பு வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள்ன்றது. முதல் படம் பண்ணி இருந்தாலுமே அடுத்த படம் வந்து உடனே வந்து இப்போ சொன்ன மாதிரி ஒரு ஹிட்டு கொடுத்தா தான் உடனே கூப்பிட்டு ஹிட்டுங்கிறது ஃபினான்ஷியல் சக்ஸஸ் பேஸ் பண்ண ஹிட். அதுதான் இங்க நல்ல படம் அப்படிங்கிற இது. ஓடிடில பேர் வாங்கினாலும் பிரச்சனை கிடையாது, தியேட்டர்ல வந்து பெரிய கலெக்ஷன் தான். ஆமா, கலெக்ஷன் என்ன பண்ணுச்சு அதை பேஸ் பண்ணி தான். இதில் இந்த நம்மளும் அவங்களுமே நம்ம யோசிச்சு தான் ஆகணும். ஏன்னா நம்ம அப்படி அவங்க யோசிக்காமலாம் ஒரு ப்ரொடியூசர் யோசிக்காமலாம் நம்ம இருக்க முடியாதுண்ணா. ஏன்னா அவங்க தான் நம்மளை நம்பி ஒரு காசு போடுறாங்க. அது ஒரு பெரிய ரிஸ்க் தான். நம்ம யாருன்னே தெரியாது, நம்ம இப்போ வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். இல்லை, அது யோசிச்சதுனால தான் அவர் சொன்னாப்புல அடுத்த படம் வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு. ஆமாம், அதனால அவங்கள நம்ம கன்சிடர் பண்ற ஒரு இடத்துல தான் இருக்கணும். கட்டாயமா இப்போ நம்ம அதுக்கு நேர்மை தானே இருக்கிறோம். இல்ல, அந்த ஃபர்ஸ்ட் படமே அப்படிதான் இது பண்ணது. அந்த மாதிரி ஒரு நினைப்புல தான் எடுத்தேன் நான். இப்போ ஃபர்ஸ்ட் படம் அவரோட படம் நான் ஸ்கிரிப்டா படிக்கும்போது ஒரு லைஃப் புதுசா இருக்குன்னா இது வந்து வேற லெவல்ல இருக்கு, எமோஷனல்ஸ்லாம் அந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு தான் நம்ம நினைச்சோம். நம்ம என்ன ஒன்னு எதிர்பார்ப்போம்ல. இப்போ என் படத்துக்கா இருக்கட்டும், அவர் ஒரு பைரியை பார்த்ததும் அப்படிதான் பார்த்திருப்பார். இந்த படம் வந்ததுன்னா ஒரு மிகப்பெரிய ஹிட் அடிக்கும், இது ஒரு பயங்கரமான பேசு பொருளா இருக்கும் அப்படிங்கிறது தான் எல்லா இயக்குநர்களுக்கும் அவங்கவுங்க கதை மேல இருக்கிற நம்பிக்கை. அந்த நம்பிக்கை தான் அது ஒரு தயாரிப்பாளர்கிட்ட கொண்டு போய் சேர்த்து அந்த தயாரிப்பாளருக்கும் அந்த நம்பிக்கை வந்ததுக்கு பிறகுதான் அது முதல் தயாரிப்பாளருக்கு வரும்னு சொல்ல முடியாது, அது எத்தனாவது தயாரிப்பாளருக்கு வரும்ங்கிறது தெரியல. ஆனாலும் அதெல்லாம் தாண்டி 2 பேரோட மைண்ட் செட்டும் ஒன்னா இருந்து அதுக்கு பிறகு படம் எடுத்து முடிச்சு அது ஆடியன்ஸோட மைண்ட் செட்டுக்கு செட் ஆனா மட்டும்தான் அது கரெக்டான இதா இருக்கும். இவ்வளவு ப்ராசஸ் இருக்கு அதுக்குள்ள. இல்லை, நான் கேட்க மிக காரணம் வந்து பைரி படம் ஹிட் ஆகுது, அதாவது மக்கள் பாராட்டுறாங்க. அவர் பைரி 2 தொடரும் அப்படின்னு தான் போட்டிருந்தாரு. இப்போ அவரால் பைரி 2 பண்ண முடியுமா உங்களால? நிச்சயம் முடியாது. இல்ல, அதெல்லாம் சொன்னேன் இல்லையா, ஒரு 2 படம் சூப்பர் ஹிட் ஏதாவது கொடுத்துட்டு 4வது படமும் பண்ணலாம். அவருக்கு மாறிட்டு சக்சஸ் ஆயிருந்தா இமிடியேட்டா அது செகண்ட் பார்ட் இமிடியேட்டா ஆரம்பிச்சிருப்போம். இன்னும் நம்ம ஷூட்டிங் போயிருக்கலாம். ஏன்னா அது ஸ்கிரிப்ட் கம்ப்ளீட்டட் ஸ்கிரிப்ட் ஆல்ரெடி.
ஸோ அது நடந்திருக்கும், இமிடியேட்டாக நடந்திருக்கும். ஸோ அது இல்லாத போது அது நடக்கல. அது இப்ப நீ 2 படம் ஹிட் கொடுத்துருன்னு அது வச்சுக்க, நடக்கும். நம்ம ஃபினான்ஷியல் ஹிட் கொடுத்துருன்னு வச்சுக்க, அது நடக்கும். ஆடியன்ஸ் கேள்வி வரும், சார் நீங்க பைரி 2 பண்ணக்கூடாது, ஆமா, நிச்சயமா பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல அதுதான் எல்லாம் பேஸ்டான அந்த கேள்விக்கான பதில் ஃபினான்ஷியல் சக்சஸ் தான் இங்க வந்து நீங்க அந்த அது உண்மைதான், அது 100% உண்மை. நம்ம ப்ரொடியூசருக்கு வந்து நம்ம வந்து ப்ரொடியூசருக்கு போட்ட காசு எடுத்து கொடுக்கணுங்கிறது நம்ம ரொம்ப முக்கியமா இருக்கும். மைண்ட்ல இருக்கும். நம்ம வந்து அதை இப்போ பாருங்க, நம்ம இப்போ என்னோட படத்தோட ப்ரொடியூசர் பொறுத்த வரைக்கும் அவரு நம்பி அவர் வந்து என்ன சொல்றது, கொஞ்சம் இயர்ஸ் காலதாமதம் ஆனாலும் அவங்க வந்து ஓகே நிதானமா படம் நல்லா இருக்குது அப்படின்ட்டு வந்து அவங்க வெயிட் பண்ணி அவங்க சப்போர்ட் பண்ண கடைக்கு பண்ணி இது பண்ண போறது வந்து நம்மளால வந்து ஃபினான்ஷியல் சக்ஸஸ் இல்லாதனால அவங்களுக்கும் அது ஓகே இல்லை. அவங்க வந்து தொடர்ச்சி அடுத்த படம் இமீடியட்டாக பண்ணுறதுக்கு ரெடி ஆனாங்க. ஸோ ப்ரொடியூசர்ஸ் ஆஃப்டர் படம் ரிலீஸுக்கு முன்னாடி இருந்த டாக்கு, அவங்களுக்கு இருந்த பூஸ்ட்டில் அடுத்த கதை கேட்டுலாம் ரெடி பண்ணி வச்சு ப்ரொடக்ஷனில் சொல்கிறேன் அவங்க ரெடி ஆனாங்க. பட் அது ஃபினான்ஷியல் சக்ஸஸை பொறுத்து அது பேஸ்டு அது சரியாக அமையலன்னா அது வந்து அந்த ப்ராஜெக்டில் ப்ரொடியூசர் அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்க்க. ஸோ அந்த இல்லை ஆக்சுவலாக எங்களுக்கெல்லாம் உண்மையாக சொன்னால் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, எங்களை மாதிரி இப்போ பைரி மாதிரி இந்த ஜேபேபி மாதிரி ப்ளூ ஸ்டார் மாதிரி நாங்கள்லாம் ஃபஸ்ட்டு படத்தை கொண்டு வந்து வெளியில் தேட்டரில் இப்படி ஒரு படம் இருக்குன்னு காமிச்சிட்டோம். எத்தனையோ இயக்குனர்களோட படங்களை வந்து இன்னும் வெளியில் வர முடியாமலாம் மாட்டிக்கிட்டோம். அதெல்லாம் ரொம்ப கொடுமை. இப்போ எங்களை கூப்பிட்டு வச்சு நாங்களாவது ஓடிடியில் வந்து இன்னைக்கு பேசு பொருளாகி நான் இங்கே வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா. இது மாதிரி எத்தனையோ நல்ல படங்களே உள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் ரொம்ப கொடூரம். அது அந்த விதத்தில் பார்த்தோன்னா நாங்களாம் பெருசாக ஜெயிச்சிட்டோம்னு நான் நினைக்கிறேன். ஆமாம்மா, ரொம்ப முக்கியமானது தான். நல்ல இவர் சொல்கிறது ரொம்ப கரெக்டாக, பயங்கர சூப்பராக பயங்கரமான படங்கள்லாம் கூட இன்னைக்கு ரிலீஸ் பண்ண முடியாத ஒரு இடத்துல இருக்கு. அது வந்து பல பிரச்சனைகளால் அது ரிலீஸ் பண்ணாமலும் போன இதெல்லாம் இருக்கு. 10 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண படங்கள்லாம் கூட இருக்கு.